இந்த பரிணாம வளர்ச்சியில் இருக்கிற அந்த டிஜிட்டல் ஏஜுக்குள்ள மற்ற பிஸ்னஸ்கள் உள்படுதான்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க எனக்கு இது அவசியம் இல்லைன்னு. பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஃப்ரெஷர் இந்த வேலையை எடுத்துட்டு பண்ணான்னு வச்சுங்களேன், அவன் ஜெயிச்சிருவான். உண்மை. ஸோ அந்த இடத்துல தான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற டேகை திருப்பி நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் கொஞ்சமாக ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ஸ்கேல் அப் ஆகிறது நீங்களே விட்னஸ் பண்ணலாம். யார் ஒருத்தர் ஒரு அடாப்ஷனை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த நிறுவனங்கள் வளர என்ன ஆகுதுன்னா லாபங்கள் சுருங்கிட்டே போகுது. ஏன்னா உங்களுக்கு நியர்பை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நான் தயாரிக்கிற என்னோட பொருளுக்கு இது எல்லாம் சேர்ந்து அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கனெக்ஷனை மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு 3 ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க. இதை ஒரு டிஜிட்டல் கேஜெட்டில் கனெக்ட் பண்ணி அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வைக்கிறது தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கார்டினல் ரோல். ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவலாவோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ என்ன செய்யணும்னா இதை ஒரு 90 நாள் இல்லை ஒரு 30-90 நாள் இதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். இது ஒரு ப்ராடக்டாவோ ஒரு கான்செப்டாவோ நான் கொண்டு வரேன் அப்படின்னா நான் எப்படி ஜெயிக்க போகிறேன். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா நெகட்டிவ் சினாரியோஸை இவாலுவேட் பண்ணுறதே இல்லை. என்னோட பிறப்பு, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன், நான் படித்த காலேஜ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, எனக்குண்டான மைண்ட் செட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட அவுட்கம். நான் என்னோட சக கம்பெனியை காம்படிட்டராக பார்க்குறத விட்டுட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம கொலாபரேட்டாக எப்படி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலான்னு போகிறது தான் இனி உலகத்தோட பரிணாமமாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய எபிசோடோட கெஸ்ட் மிஸ்டர் ஆர் சதீஷ்குமார், ஐடெக் சாஃப்ட்வேர் குரூப்போட சிஓஓ. அவருடைய அனுபவ பகிர்வான மைண்ட் செட், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி இந்த எபிசோடில் நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாரு. உங்களுடைய தொழிலை வளரச் செய்வதற்கு கன்சல்டிங் தேவைப்படுகிறது அப்படின்னா அதற்கான ஃப்ரீ கன்சல்டேஷனும் நம்ம கெஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. அதற்கு முதல்ல இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. அண்ட் தென் அந்த ஃப்ரீ பிஸ்னஸ் கன்சல்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிய வரும். யாரெல்லாம் தங்களுடைய தொழில்களை வளர்ச்சிக்கு ஏதுவான பாதையில் வழிநடத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ் கன்சல்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அதற்கு முன்பதாக டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன, ஒரு தொழிலினுடைய வளர்ச்சிக்கு அது எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க போகுது, அண்ட் அது ஏன் முக்கியம் அப்படிங்கிற முக்கியமான காரணங்களை தெரிந்து கொள்ளுங்கள். லெட்ஸ் டீப் டைவ் இன்டு தி எபிசோட். சார் வணக்கம், வெல்கம் டு தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களோட கனெக்ட் ஆகல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அண்ட் தென் உங்களுடைய கம்பெனி, அண்ட் தென் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியணும். அதை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி ஐடெக் சாஃப்ட்வேர் குரூப். நாங்கள் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கேன். எனக்கு இந்த துறையில் ஐடி, ஐஓடி, அப்புறம் எஜுகேஷ்னல் எக்யூப்மெண்ட் செல்லிங், இந்த துறையில் கிட்டத்தட்ட 30 வருஷம் அனுபவம் இருக்குது. 30 இயர்ஸாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த பேன் இண்டியா மார்க்கெட்னு சொல்லலாம், ஆல் ஓவர் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் எஸ்பெஷலி சவுத் ரொம்ப கவர்டு, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தமிழ்நாடு. ஸோ இனிஷியலாக என்னோடய கரியரில் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ மார்க்கெட்டிங் இன்ஜினியர் as a ப்ராடக்ட் செல்லிங் பர்சன். அதாவது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலையை மல்டிபிள் ஒர்க்கை ஒரு பர்சன் செய்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் ப்ராடக்ட் செல் பண்ணேன், டெமான்ஸ்ட்ரேஷன் நானே கொடுக்க வேண்டியிருக்கும், டெலிவரி இன்ஸ்டலேஷன் நானே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகளை எஜுகேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் சின்ஸ் 95. அதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் லைக் எம்பெடட், VLSI, நிறைய சாஃப்ட்வேர்ஸு, அப்புறம் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ், இந்த மாதிரி லேபார்ட்டரிஸ்க்கு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். 2011 நான் என்னோடய கரியர் பாத்தில் ஒரு சின்ன டீவியேஷன், ஐடி ரிலேட்டட் ஆக்டிவிட்டியும் கூட சேர்த்துக்கிட்டேன். த்ரூ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ என்னை இனிஷியேட் பண்ணார். அப்புறம் அப்போ நமக்கு தோணும் இல்லையா, ரொம்ப நாள் ஒரே பாத்தில் இருக்கணும், சரி ஒரு டீவியேஷன் எடுப்போம் அப்படின்னு. ஸோ அப்படி ஐடியை சூஸ் பண்ணோம். ஐடியில் சர்வீசஸ் கொஞ்சம் பண்ணோம், US கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி. அப்புறம் ஓன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2017 நம்ம ஒரு ஸ்பேஸ் பார்த்தோம். எந்த இடத்துல நம்மளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. சின்ஸ் என்னோட பழைய கம்பெனியில் எனக்கு இந்த எம்பெடட் அப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் சைடில் நாலேஜ் நிறைய இருந்தனால IoTங்கிற ஸ்பேஸ் நம்ம சூஸ் பண்ணோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இப்போவும் இருக்குது. இன்னொரு நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு அது ஒரு பெரிய மார்க்கெட். ஆக்சுவலாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள்
ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம், வாஷிங் மிஷின்ஸ்லாம் அவங்களுக்கு டேட்டா வந்து க்ளவுடுக்கு போக ஆரம்பிச்சிடும் இனிமேல். இப்போவே போகுது. அப்போது ஏன் க்ளவுட் அப்படின்னா, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் கம்பெனிஸ். டேட்டா ட்ரிவன் மாடலாக மாற போகிறோம் நம்ம எல்லாருமே. இப்போ இன்றைக்கி உங்களோட ஜிமெயிலும் என்னோட ஜிமெயிலும் வேணும்னா இட் கேன் கோ அண்டர் ரேடார். ஏன்னா என்னோடய மொபைல் ஃபோன் வந்து ஜிமெயில் இல்லாமல் ஒர்க் ஆகாது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, கம்பெனிஸ், மேனுஃபேக்சரர் ஆகட்டும், சர்வீஸ் ப்ரொவைடர் ஆகட்டும், அவங்க கஸ்டமர் டேட்டா பாயிண்ட்டை எடுத்து வச்சு ஃப்யூச்சர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸ்க்கும் இதை வந்து ஒரு மெட்ரிக்ஸை வச்சுக்க போகிறாங்க. ஸோ அப்படி வந்து 17 நம்ம வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ட்ராவல் பண்ணோம். சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி ஸ்பின்னிங் மில்ஸ், வீவிங்கு, ஃபவுண்ட்ரிஸ் அண்ட் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ அங்கெல்லாம் நமக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, டேட்டா இருக்குது, ஆனால் அது மேனுவலாக கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த மேனுவல் டேட்டாவில் நிறைய சிலோஸ், நிறைய குழிகள் இருக்குது. இந்த சென்ஸ் அவங்களால வந்து அதை வந்து எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு அப்புறமா ஒரு மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது ரியல் டைமாக இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரியல் டைம்னா என்ன அப்படின்னா, நடக்கக்கூடிய டைமுக்கு எனக்கு டேட்டா வந்துச்சுன்னா அது ரியல் டைம். நடக்கக்கூடிய இடத்த விட்டு தாண்டி நான் எப்போ அதை அனலைஸ் பண்ணாலும் அது நான் ரியல் டைம் டேட்டா. அப்போ இந்த ஐஓடி ஸ்பேஸுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா, டவுன் த லைன் இந்த ஐடெக் சாஃப்ட்வேர் குரூப்பில் இப்போ நாங்கள் ஐஓடி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம், அண்டு நிறைய கொலாபரேட்டர்ஸ் வச்சுருக்கிறோம், ஏஐஎம்எல் பேஸ்ட் கொலாபரேட்டர்ஸ். இது எதுக்காக இந்த விஷயங்களை நம்ம முன்னிறுத்தி பண்ணுறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ, எஸ்எம்இஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இன்றைக்கி இருக்கிறவங்க வித் லெஸ் மேன் பவர் ப்ராஃபிட்டை மட்டுமே நோக்கி ஓடுறாங்க. ஆனால் அவங்களோட இன்டர்னல் சிஸ்டத்தில் வந்து நிறைய அன்ஆன்சர்டு பாயிண்ட்ஸ் இருக்குது, அன்அட்ரஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மேன், மெஷின், ப்ராடக்ட், ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த 4 டைமென்ஷனில் கனெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே. ஸோ அங்கே ப்ரைமரியாக என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை நம்ம போய் ஆடிட் பண்ணுறோம், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணுறோம். அது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஹவுஸாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி, ஒரு டீலர்ஷிப் ஏஜென்சியாக கூட இருக்கலாம். ஆஃப்லேட்டாக என்ன ஆகுதுன்னா, ஐடி ரெவல்யூஷன் வந்ததுனால உங்களுக்கு நிறைய ஸ்மால் ஒர்க்குக்கு உங்களுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜஸ் வருது. மேன் பவர் வந்தால் கூட அவங்க ஒரு பெரிய லார்ஜ் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அஃபோர்டபுள் மேன் பவர் வச்சுட்டு இஃப் வி கேன் பில்ட் சம் சிஸ்டம் இன்சைட், டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ இதை நோக்கி இப்போ நாங்கள் பிரயாணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு வந்து குளோபலாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். இந்தியா மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ட்ராவல் பண்ண இப்போ ரீசெண்டாக மலேசியா போயிருந்தோம், யூஎஸ், யூரோப் மார்க்கெட்டு. ஏன் அப்படின்னா, நமக்காவது இங்கே மேன் பவர் நிறைய இருக்காங்க. நீங்கள் அந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே 0 மேன் பவர். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பர்வைசரி லெவல் ஆர் பிலோ எம்ப்ளாயி லெவலுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து மேன் பவர் இல்லை. ஸோ அந்த இடத்துல டேட்டா கேப்சரிங்கை வந்து ஒரு கேஜெட் வழியாவோ இல்லை ஒரு டிவைஸ் வழியாவோ இல்லை அந்த மெஷினே அந்த டேட்டாவை கொடுக்குற மாதிரியான செயல்பாட்டுகளுக்குள்ள நம்ம கொண்டு வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதன் மூலியமாக அந்த டேட்டா என்ன ஆகுதுன்னா, சர்வர் க்ளவுடுக்கு வருது, அங்கே ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த மெட்ரிக்ஸை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு அவங்க டிசிஷன்ஸ் மேக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம் சார். ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பண்ணோம், இது ஆடியன்ஸுக்கு தெரியாது இல்லைங்களா, அந்த கான்டெக்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணோம், எபிக் லைஃப் பாட்காஸ்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக. நடுவில் ரெக்கார்டிங் கட் ஆனதுனால நம்ம இந்த டாப்பிக்கில் வந்துட்டோம். பட் அங்கே நீங்கள் அந்த உங்களுடைய கதையை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி உங்கள் அப்பாவாக இருந்தார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பழக்கப்படாத ஒரு ஃபேமிலி. அங்கே இருந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் அப்படிங்கிறதுக்குள்ளே டிரான்சிஷன் ஆகி நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த டிரான்சிஷனில் வந்து ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து தேவைப்படுது இல்லைங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு முதல் முறையாக தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து வேகமாக நடக்காது. அவங்க பல வருஷம் போராடி ஜெயிச்சாங்கன்னா அந்த ஷிஃப்ட் நடந்திருக்கும். இல்லைனா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும். அதாவது ஒரு எம்ப்ளாயாக இருந்து ஒரு தொழில் முனைவோராக, ஒரு ஆண்டர்பிரனராக அல்லது தொழில் சார்ந்த ஒரு துறைக்குள்ளே வந்து வரும்போது
ஒரு என்னென்ன மனநிலைகளில் மாற்றங்கள் ஷிஃப்ட் வந்து தேவைப்படுது, அந்த ஷிஃப்ட் நடக்காமல் என்னென்ன விஷயத்தினால அப்படி டிரான்சாக்ஷன் அல்லது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறவங்க சந்திக்கிறாங்க? இந்த மனித வாழ்க்கையில் நான் உட்பட எல்லாருமே வந்து வளர்ச்சி நோக்கி தான் போகிறோம். இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல கார் வாங்கணும், நான் வந்து ஒரு பார்ஷான இடத்துல ஒரு வீடு வச்சுக்கணும், நான் வந்து அப்ராட் ஃப்ளை பண்ணணும் பிஸ்னஸ்க்காக, எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் வந்து ஒரு சுப்பீரியராக இருக்கணும். இப்படி வந்து ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ், ஏதோ ஒரு விஷயங்களை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. தொழில் முனைவோர்கள்னு சொல்லுவோம் நம்ம. நான் தொழில் பண்ணணும், நான் கண்டிப்பாக என் லைஃப்பில் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிற க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி. அது இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் கிட்ட கூட ஆரம்பிச்சிருச்சு. அதை ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம். ஆமாம். அதில் நிறைய இடர்பாடுகளும் நிறைய பிரச்சனைகளும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஏன் அப்படின்னா, தொழில் அப்படிங்கிற அந்த ஹோல்சம்குள்ள நம்ம யாரும் டீப் டைவ் பண்ணாமல் தொழிலை மேலோட்டமாக பார்த்து உள்ளே போகிறோம். ஆமாம். இப்போ என்னோடய ஆர்கனைசேஷனில் நான் வந்து ரொம்ப கொடி கட்டி பறந்த காலம். ஏன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடே போடும், அதுதான் வந்து ஃபீட் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சோம், பிஸ்னஸ்குள்ளே வரும்போது, எனக்கு வியாபாரம் பண்ண தெரிஞ்சால் நான் வந்து தொழில் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது இல்லைன்னு எனக்கு ஒரு 5 வருஷம் கழித்து தான் புரிஞ்சது. ஏன்னா அந்த இடத்துல அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு ஆள் வேணும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஆள் வேணும், அப்புறம் வந்து உங்கள் நிறுவனத்தை வந்து நீங்கள் இல்லாத போது டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு மேனேஜர் வேணும். இவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் சம்பாதிக்கணும். இப்போ நான் வந்து தனியால் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது என்னோட சம்பாத்தியம் என்னோட இன்சென்டிவ்ஸோடு போயிடும். ஸோ இந்த தொழிலை நோக்கி பிரயாணிக்கிறவங்க எது ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணுங்க. ஜெயிக்கிறத மட்டுமே பார்த்து தான் தொழிலுக்கு வருவாங்க. இப்போ 100 ரூபா பொருளை நான் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறேன், 40 ரூபா லாபம். இந்த 40 ரூபா முதலாளிக்கு போகுது, அதுலேருந்து அவர் எனக்கு ஒரு 5 ரூபா சம்பளம் கொடுக்குறாரு. இதுதான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். எல்லா தொழிலுக்குள்ளே வரவங்களுக்கு இது ஒரு யோசனை இருக்கும். இப்போ நானே பண்ணினேன்னா நான் என்ன செய்கிறேன், எனக்கு 20 ரூபா கிடைச்சாலும் 20 ரூபா என்னோட பணம் தானே அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் இந்த 20 ரூபா லாபத்தில் வேறு என்னெல்லாம் இழக்க போகிறோங்கிறது அவங்க டே 1ல தெரியாது. இந்த லேர்னிங்க்கு என்ன செய்யலாம்னா, நம்ம யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க கிட்ட ஒரு மென்டர்ஷிப் எடுத்துக்கலாம், அவங்ககிட்ட கேட்கலாம். இது எல்லாமே லைஃப் இஸ் அ மேத்தமெட்டிக்ஸ், ஒரு கணக்கு தான். இங்கே நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி எல்லாமே நம்பர்ஸ். உங்கள் சேலரி நம்பர், உங்கள் மார்க் நம்பர், உங்களோட நீங்கள் ஏதோ வாங்க போனால் அது நம்பர், தொழிலும் நம்பர். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பத்திரிகைகளில் படிச்சிருப்போம், நிறைய கம்பெனிஸ் ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லி, அதாவது டேர்ன் ஓவர்னு சொல்லி சிலது காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்கும், அது லாஸில் இருக்கும். ஆனால் டேர்ன் ஓவர் பெருசாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் கேமிங்க. இப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தொழிலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, அதுக்கு தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி வந்தது. MBA எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தொழில் முனைவோருக்காக ஒரு பட்டயம் அது சொல்லப்போனால். ஆனால் அதில் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வயசும் பக்குவம் அவங்களுக்கு. ஏன் இந்த பிஸ்னஸ் லெகசியில் இல்லாதவங்க தொழிலுக்கு வரதை பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னா, பிஸ்னஸ் லெகசினா இவன் வந்து சில விஷயங்களை காதுபட கேட்பான், பார்ப்பான், அப்பா பண்ணுறது என்ன, அவன் உங்கள் பிஸ்னஸில் ஏதோ கொஞ்சம் போய் பார்ப்பான் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இவனுக்கு வந்து இந்த பரிச்சயமான சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் தெரிய வரும். இங்கே வந்து ரெவென்யூ ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கற்றுக்கிறக்கே நம்ம தான் அவங்கள வந்து ஃபீட் பண்ணணும். ரெண்டாவது, இது எல்லாத்துக்கும் வந்து மணி இஸ் அ சோர்ஸ். நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டு பண்ணணும், ஒரு ஆஃபீஸ் வேணும், அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சம்பளம் எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஆன் டேட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும். இதை என்ன செய்வாங்க சிலவங்க வந்து, எனக்கு தெரியும் இந்த தொழில்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பேங்க் லோனுக்கோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்க்கோ போவாங்க. நீங்கள் ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் தொழிலில் திருப்பி சரிவை தான் சந்திப்பீங்களே தவிர, ஏன்னா உங்களுக்கு தைரியம் இருக்காது. வைட்டமின் எம்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏபிசியெல்லாம் விட்டுறலாம், எம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வைட்டமின் எம் இஸ் மணி. அது இருந்ததுன்னா உங்களால் எதுக்குமே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பார்க்க முடியும். ஸோ இவங்க இதெல்லாம் என்கவுண்டர் பண்ணாமல் வர்றதுனால நிறைய ஸ்டார்ட் அப்ஸோ நிறைய நிறுவனங்களோ ஒன்று பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க, இல்லைன்னா
அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இந்த ஃபெயிலில் வந்து 2 விஷயம் நடக்கும். ஃபெயிலை திருப்பி பண்ணிட்டு இருந்தால் திருப்பி ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்க. ஏன்னா they don't want to leave also. அவங்களுக்கு வந்து விடக்கூடாது. நம்மளை சமுதாயம் என்ன சொல்லும், சமுதாயம் நம்மளை என்ன பேசும். இப்போது ஜனனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி எப்போவுமே இல்லை. இப்போ நானும் நீங்களோ பிறந்தப்போ சதீஷ் யார், தமிழ் யாருன்னு யாருக்கும் தெரியாது, சரிங்களா, குமார் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த மிடில் ஆஃப் த லைஃப்பில் தான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. அது போயிடும். என்னை யாராவது கேள்வி கேட்பாங்க, என்னை பார்த்து ரொம்ப இதாக பேசுவாங்க அப்படின்னு அந்த பயத்தினால அதை பிடிச்சிட்டே இருப்பாங்க, அது விடக்கூடாது அப்படின்னு. சிலவங்க என்ன செய்வாங்க, விட்டுட்டு they will travel outside of their hometown. தொழிலை நடத்தி முடியலன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. போய் they will அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போய் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போகிறத கூட நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே கூட நீங்கள் அதை தொழிலாகவே பண்ணலாம். உங்கள் ஐடென்டிட்டியும் உங்களோட அப்ரோச்சையும் உங்களோட கமிட்மெண்ட்டையும் டிட்டர்மினேஷனையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முதலாளி நம்மளை பார்த்து பயந்துக்கணும். அது இந்த காலகட்டத்தில் குறைவாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதன் மேலே அபிமானமும் ஈடுபாடும் வர்றதில்லை. ஸோ இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மென்டர்ஷிப் எடுக்கிறது நல்லது ஒன்று. 2வது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் அதை அட்டம் பண்ணலாம். எதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே வர பணம் நம்ம பணம் இல்லைன்னு முதல்ல முடிவு பண்ணணும். அது கம்பெனிக்கான பணம், எனக்கு அங்கேருந்து சம்பளம் மட்டும்தான் வரும்னு இவன் டிக்ளேர் பண்ணணும். இன்றைக்கி இஎம்ஐஸ் ஆர் அவைலபிள் ஓப்பன், கரெக்ட். நீங்கள் ₹1 கட்டி ஒரு 2 வீலர் எடுக்கலாம். ஒரு 10,000 கட்டி ஒரு 4 வீலர் அபவுட் 25 lakhs கார் கூட நீங்கள் வாங்கலாம். அன்றைக்கி அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிட்டோம் அப்படின்னா, பிஸ்னஸில் வந்து என்ன ஒரு பெரிய கார்டினல் ரூல் அப்படின்னா, பிஸ்னஸ் இஸ் டெஃபினெட்லி அன்சர்டைன். எல்லாத்துக்கும் எல்லா காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி பிஸ்னஸ் நடக்காது. நம்ம கூட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் மாறும். இப்போ நீங்கள் கால் டாக்ஸி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கால் டாக்ஸியோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு? 474747 ஒரு கோவை கால் டாக்ஸின்னு முன்னாடி ஒன்று இருந்தது. முதல் அவங்க தான் அம்பாசிடர் காரில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவங்க மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்குள்ளே வரும்போது என்ன நமக்கு சேலஞ்சுனா, நம்ம பர்சனல் லைஃப்பை நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும், எம்ப்ளாயீஸ் லைஃப்பை பார்க்கணும், ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கணும். நீங்கள் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ண தெரிஞ்சனால நீங்கள் தொழிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் 0 தான். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பொருள்கள் தயாரித்து ஷெல்ஃபில் இருக்கு. இன்னுமே விற்க தெரியணும். இங்கே விற்கிறவன் தான் ஜெயிப்பான். உண்மை. இந்த விற்க தெரியறதுக்கு என்ன அப்படின்னா, விற்க தெரியாட்டியும் விற்க தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கணும். உலக அளவில் இப்போ அது இனி குளோபலைசேஷன் வந்ததுனால இப்போ நான் இன்னைக்கு இங்கே பண்ணுற பொருளை நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இனிஷியலாக அந்த வயசுன்னு சொல்லுவோம் நம்ம வந்து, அது ஒரு இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்கிற மாதிரி அந்த வயசில் வந்து ஃபஸ்ட்டு தோணாது. அதில் வந்து நிறைய ரிஃபைன் ஆகி ஜெயிச்சவங்க இருக்காங்க. ஜெயிச்சவங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு நடந்தே உங்களுக்கே நடக்குமாங்கிறத நீங்கள் வந்து எப்போவுமே யூகிக்கக்கூடாது. என்னோட பிறப்பு, என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷன், நான் படித்த காலேஜு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எனக்குண்டான மைண்ட் செட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட அவுட்கம். ஸோ அதனால் நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்கள் கோயம்புத்தூரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க. நானும் பண்ணலான்ட்டு வருவாங்க. உங்களோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டியது உண்மையாகவே நல்ல விஷயந்தான். ஆனால் அது எந்த நோட்டில், எப்போ, என்ன டைமு, இல்லை நீங்கள் இருக்கிற விஷயத்த வித்தியாசமாக பண்ணி வேற ஒரு ஃபார்முலா வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கலாம். நீங்கள் அதே எடுத்துகிட்டு வெளியே வரும்போது என்ன செய்வீங்க, அவங்களோட ₹2 கம்மியாக கொடுப்பீங்க. அவங்க வளர்ந்தவங்க, அவங்க இன்னும் ₹5 கம்மியாக கொடுத்து அவங்களால மார்க்கெட்டில் நிற்க முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை கேட்டால் ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போய் நம்ம அந்த எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு உள்ளே வர்றது வந்து ஒரு சேஃப் ட்ராவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன். ஏன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே வருவீங்க. ஒருத்தர் கீழே ஒரு அடிமைத்தனமாக வாழ்ந்தால் தான் நமக்கு அது என்னன்னு புரியும். இல்லை நமக்கு லெகசி இருந்ததுன்னா நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே நம்ம ஒரு எம்ப்ளாயை போகலாம்.
இப்போ நிறைய பேருக்கு நான் அந்த சஜஷன் கொடுப்பேன். பட் அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஓனரோட பையனாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டியை கிராக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழ் லெவலில் இருந்து ஒர்க் பண்ணி வாங்க மேலே அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமாக இருக்கும். ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம்லேயோ ஒரு மீட்டிங் ரூம்லேயோ ஒரு எம்டி ரூம்லேயோ உட்காந்து பேசுகிற விஷயம் மட்டுமே தொழிலாகாது. கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அதனால் இவங்களுக்கு நம்ம கொடுக்குற டிப்ஸ் அண்ட் அட்வைசஸ் என்ன அப்படின்னா, வளர்ச்சி நோக்கி போகிறது மனித குல வாழ்க்கையில் நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. எல்லாரும் வளர்ச்சிக்குள்ளே போகணும். இப்போ நான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு நல்ல கார் வாங்கிட்டான்னா கண்டிப்பாக எனக்கு வாங்கணுங்கிற எண்ணம் வந்தே தீரும் இல்லையா? அது அப்படி தான் நம்ம எம்பர்ட் ஆகிருக்கோம். ஆனால் அதுக்கு என்ன டைமு, என்ன பேஸு, அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணணும், எனக்கு என்ன தெரியும், நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன்ஸ் வேணும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. சக்ஸஸ்க்கு ஈக்குவலாக ஃபெயிலியர்ஸும் நடக்குது. ரைட் டைம் சொன்னீங்க இல்லைங்களா? அது ஆக்சுவலி நம்ம இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற விஷயத்துலேருந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஒரு தொழில் அப்படிங்கிற அந்த டிரான்சிஷன் பற்றி பேசுவோம். எது வந்து சரியான நேரமாக இருக்கும்? இந்த இடத்துல வந்து ஒரு கான்டெக்ஸ்ட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது நான் வந்து ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறேன், அங்கே தொழிலை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து அங்கே கற்றுக்கிறத விட நான் வேலை தான் செய்யணும், வேலை தான் செய்வேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பேஷன், கோல், அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் ஒரு துறையை பிடிச்சி போயிருப்பாங்க, துறை சார்ந்து போயிருப்பாங்க. எனக்கு ஃபேப்ரிக் இண்டஸ்ட்ரி பிடிக்கும்னு சொல்லிட்டு திருப்பூர் போனவங்க இருக்காங்க. கார்மெண்ட்ஸ் நான் பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு. அதோட என்டையர் ட்ராவல் பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நான் எப்படி உற்பத்தி பண்ணுறேன், எங்கே அனுப்புகிறேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஒரு 5-7% க்ரௌடை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இன்னும் சிலவங்க வந்து லாபத்தை மட்டுமே பார்ப்பாங்க, அந்த ப்ராசஸை பார்க்க மாட்டாங்க. எனக்கு 10 ரூபா போட்டால் எனக்கு 20 ரூபா கிடைக்குதுன்னு ஒரு தொழில் இருக்குன்னு வைங்களேன், அதை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது மேலே ஒரு பெரிய வியப்பு இருக்கும். தொழில் நீங்கள் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போய் 2வது வருஷம் கூட நீங்கள் வெளியே வந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு வயசோ இல்லை வந்து இந்த டைமுக்கு தான் வேணும், இல்லை நீங்கள் 35க்கு மேலே தான் ஆரம்பிக்கணுங்கிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் சின்ன வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் இருக்கும், நீங்கள் எதுக்குமே ஓடலாம். ஒரு சரிவு வந்தால் கூட எந்திரிச்சு நிற்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஈக்குவலாக 40-50லையும் நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, வந்தாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, சிலவங்க எக்ஸிட் ஆகிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒன்றாவது வந்து வயது கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் வரும், இதை நம்ம செய்யலாம். அங்கே தான் நீங்கள் நேச்சரோட கனெக்ட் ஆகிறீங்க. ஒரு டைம் ஃபேக்டர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். இப்போ நம்மளோட எல்லாரோட லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்ஸ் டீச்சர் 2 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டதுனால உங்களுக்கு வந்து ஒரு இதில் லேப் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் ஒரு ஆன்சர் உங்களுக்கு காட்டுனதுனால நீங்கள் எழுதி ஒரு எக்ஸாமில் ஒரு 5 மார்க் ஜாஸ்தி வாங்கியிருப்பீங்க. ஸோ இங்கே என்னென்னா, உதவிகள் பல டைமென்ஷனில் பல இடத்துல நமக்கு நடந்துகிட்டே இருக்குது. அந்த உதவிகளை சரிவர வாங்குற இடத்துல நமக்கு வளர்ச்சியும் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் டொமைனில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த வேலையில் என்னென்ன நுணுக்கங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நான் எப்படி எடுத்து வேறு மாதிரி பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணுறேன். இதில் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து வரும்போது இல்லை அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்கள சீட் பண்ணிட்டோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது நெகட்டிவ்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வராமல் இருந்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அது பரவலாக நடக்கும். ஏதோ ஒரு காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. இவங்களோட தைரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வரவங்களோட தைரியம், அவங்களுக்கு உண்டான பேக்கப் இந்த சென்ஸ் மேன் பவர் பேக்கப்பும் வேணும், ஃபினான்ஷியல் பேக்கப்பும் வேணும். ரைட் ராயில் சொல்லப்போனால் இவங்களுக்கு வயசுங்கிறது ஒரு தடையே கிடையாது. 30-35 வயசுக்கு மேலே என்ன ஆகுனா, நீங்கள் லைஃப்பில் நிறைய கற்றுக்குவீங்க. அதாவது சொசைட்டி உங்களை வந்து புரிய வச்சுருக்கும். அது ஒரு பெரிய லேர்னிங் கர்வ் இருக்கும். ஒரு மெச்சூர்டாகவே பார்க்கலாம். அதில் பயம் கலந்துருக்கும். 25 வயசில் உங்களுக்கு பயம் இருக்காது, 30 வயசில் ஒரு பயம் இருக்காது. ஏன்னா என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஒரு அசாத்தியமான தைரியம் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள்
உங்களோட ப்ரொஃபஷன் பொறுத்து, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிற சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியில் இருக்கிற வெண்டர்ஸே நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. ஏன் சொல்லப்போனால் நம்ம முதலாளியே கொடுப்பார். இப்போ என்னோட முதலாளி எனக்கு பண்ணார் இல்லையா 2005. ஐ மீன் ஐம் ஆஸ்கிங்கும், நான் இந்த மாதிரி இன்னொரு டொமைன் போகலான் இருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம சேர்ந்து பண்ணுவோம், நீயும் ஒரு டைரக்டர் ஆகிக்கோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தாரு. அன்றைக்கி சொல்லப்போனால் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம கம்பெனி ஃபார்மேஷன்லேருந்து டாக்குமெண்டேஷன்லேருந்து எதுவுமே நமக்கு தெரியல, அவங்களும் சொல்லித்தரல. அவங்க பாம்பேயில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். பட் ஸ்டில் அவங்க வந்து சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருந்தோம். அது அப்புறமா தான் புரிஞ்சுது, ஒரு 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 கம்பெனி ஆரம்பிக்கிறது இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. ஆடிட்டர் கூட பேசுகிறோம், அவங்க நிறைய சொல்லித்தராங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணுங்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நீங்கள் எந்த நேரத்தில் என்ன வேணால் தொடங்கலாம். அதில் வந்து தைரியம், உங்களோட பிலீஃப் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் நம்பணும், நீங்கள் அதுக்காக வந்து பிரயத்தனம் பண்ணணும். அதாவது அந்த நல்லா படிக்கிற குழந்தைகளை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னா, நீங்கள் திடீர்னு தூக்கத்தில் எழுப்புனீங்க, ஏதோ ஆன்சர் சொல்லிட்டு தந்திருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து அப்படி வந்து அவன் அதுக்குள்ளேயே இருப்பான், அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருப்பான். அந்த மாதிரி நீங்கள் தொழிலை நேசிச்சிங்கன்னா முதல் 5 வருஷம், அதாவது என்னோட கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு 1000 நாள் ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 1000 days இஸ் யுவர் மார்க்கிங் டைம். அந்த 1000 daysக்குள்ளே நீங்கள் வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். 1000 daysல நீங்கள் உரைச்சி நின்றுட்டீங்கன்னு வைங்களேன், அப்புறம் நீங்கள் நிறுத்திடலாம் கம்பெனி. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் வந்து உங்களுக்கு வேணும். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு தொழிலை பற்றி சொல்லும்போது இந்த பாயிண்ட் ஆகட்டும், அது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கம்பெனியோட காசு நம்மளோட காசு கிடையாதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்னொரு என்டிட்டியாக, இன்னொரு ஒரு நபர் மாதிரியோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லைங்களா இந்த இடத்துல. அதாவது நம்ம வந்து நான் அந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி இங்கே ஒரு விஷயம் இருக்குது, நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறேன், அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து இன்னொரு நபர் மாதிரி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து வளர்க்கணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்கணும். அதுக்கு இப்போ நம்ம ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு எல்லைகள் இருக்கும். அந்த எல்லைகளை வந்து நம்ம வந்து தாண்ட மாட்டோம், இது பண்ண மாட்டோம். அப்படியே மீறிட்டாலும் அதில் சில சண்டைகள் வரும், அதுக்கப்புறம் சமாதானப்படுவோம், அதுக்கப்புறம் நம்ம எகைன் அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனி வந்து நம்ம நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நீங்கள் சொல்லும்போது வந்து எனக்கு வருது. பட் பெரும்பாலானவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் நீங்கள் வந்து சொன்னீங்க, தொழில் தொடங்கியாச்சு, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இது விடக்கூடாது, என்னை விட்டுறவே கூடாது, விட்டுட்டு என்ன தப்பாக பேசுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குள்ளேயே வந்து போயிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை ஒரு நபர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மீடியமாக தொழிலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. அந்த யூடியூப்லாம் நிறைய வீடியோஸ் வரும், 1 லட்சம் ரூபாய் முதலீட்டில் 1,01,001 ரூபா சம்பாதிக்கலாம் மாதங்கிற மாதிரிலாம் வந்து வரும். அந்த வீடியோலாம் நிறைய வியூஸ் போகும். அது மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுனா பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அப்படின்னும், ஆர் நம்ம இதை செய்கிறதன் மூலமாக நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படின்னும் இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்டேட்டஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டஸே ஒரு சாதாரண ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழில் நம்ம சொல்கிறோன்னா அதில் நமக்கு ஸ்டேட்டஸ் வரப்போகிறது கிடையாது. ஆனால் அதில் அவங்க ஒரு பெரிய ஆளாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு எக்கோசிஸ்டம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது, அப்படி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல பேசிக்காக வந்து ஒரு தொழிலை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருந்து தொடங்கினா மட்டும்தான் அவங்க தொழிலுக்குள்ளே ஒரு டிரான்சிஷனுங்கிறது கரெக்டாக நடக்கும் இல்லைங்களா. ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி பார்க்கணும், எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த எக்ஸாம்பிள்லேருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிக் குரூப்ஸ் இருக்காங்க இந்தியாவில், ஒரு 15 to 25 பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க. அந்த யாரை வேணால் நேம் பண்ணலாம். அவங்கள விட இன்னும் லாபம் நிறையா சம்பாதிக்கிறவங்க ஐடென்டிட்டியே தெரியாமையும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே 2 விஷயம். ஒன்று வந்து என்னை பார்க்கணும், உலகம் என்னை பார்க்கணும்னு சொல்லி நான் ஒரு நிறுவனத்தை நடத்தி அதுக்குள்ளே ஒரு கட்டமைப்பை கொண்டு வரது ஒரு விஷயம். இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்கள விட லாபம் நிறையா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வெளியே ஐடென்டிட்டியாகவே தெரியவே மாட்டாங்க.
ஸோ இந்த 2 டைமென்ஷன். இப்போ இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்னு ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு தொழில் முனைவோர் ஆகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னோட கோலையும் இந்த எய்மையும் நான் டிஃபைன் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா, ஏதோ ஒன்று பார்க்குறேன், அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி போயிட்டா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவலாவோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ என்ன செய்யணும்னா, இதை வந்து ஒரு 90 நாள் இல்லை ஒரு 30லேருந்து 90 நாள் இதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். இதை நான் இதை செஞ்சால் என்ன, எனக்கு இந்த ஸ்பேஸில் யார் இருக்காங்க, இது ஒரு ப்ராடக்டாவோ ஒரு கான்செப்டாவோ நான் கொண்டு வரேன் அப்படின்னா நான் எப்படி ஜெயிக்க போகிறேன். பேரலாக நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, நெகட்டிவ் சினாரியோஸை வந்து இவாலுவேட் பண்ணுறதே இல்லை. இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஒரு தொழிலை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றி நம்ம வந்து சிந்திக்கிறதுக்காக ஒதுக்குற நேரம் பிரெயின் ஸ்டார்மிங். இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பேசலாங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த பிரெயின் ஸ்டார்மிங் சொல்கிறதுக்கு இடத்துல இன்னொரு சேலஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் காம்படிட்டர்கிட்டையோ உங்களோட ஒர்க்கிங் பீப்புள்கிட்டையோ அதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வராது. ஏன்னா இந்த உலகம் எப்படி பார்க்கணும்னா, நான் ஜெயிக்கணும் ஆனால் நீ ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். நான் இப்போ பேசுகிற எல்லா விஷயங்களும், நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோம், நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்போட விஷயத்தை விட்டுடலாம், அது வந்து ஒரு வேற மாதிரி பரிணாமங்கள். இப்போ என்னோட குடும்பத்திலே எனக்கு ஒரு ஒரு மாமா பெரியப்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க. இப்போ நான் போய் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மைத்தன்மையான ஆதரவு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நான் நல்லா இருந்தால் போதும், நான் முன்னேறினா போதும்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல எஜுகேஷன் சிஸ்டத்தோட பேக்ரவுண்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் MBA டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜஸில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், நீங்கள் எப்போவுமே 3வது மனுஷங்கிட்ட போய் உங்களோட பிரச்சனையை பேசினீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வந்து பெட்டராக கிடைக்கும். இந்த பிரெயின் ஸ்டார்மிங் அங்கே ஆரம்பிக்கணும். நம்ம எனக்கு தெரியும் நான் இதை தான் பண்ண போகிறேன்னு. இப்போ நான் ஒரு காயர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு சொந்தத்திலே ஒரு 4-5 பேர் காயர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தே வில் கிவ் 101 காரணங்கள் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ஒரு தொழிலோ சும்மா ஒரு விவசாயம்னே வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் விவசாயம் அதிகமாக இருக்கும். இந்த ஒரு பயிர் செய்யலாங்களா அப்படின்னு ஒரு பண்ணோம்னா, ஆட ஏனப்பா நீ வேற, இது நான் பண்ணி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற, நீ வேற ஆறு இதில் தொடங்கிற, அதை பேசாமன்ற வேலையை பாரு, நீயே நல்லா தான் இருக்கிற, என்னையோட நல்லா இருக்கிற அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது வாஸ்தவமான ஒரு விஷயம். அப்போ இந்த பிரெயின் ஸ்டார்மிங்கில் நம்ம யாரை ஸ்டேக் ஹோல்டராக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இந்த பாட்காஸ்ட் மூலிமா எனக்கு ஒரு ப்ரொப்போசல், அது உங்கள் மூலிமா ஒரு ப்ரொப்போசல் வைக்கலாம். என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் இப்போ இதை டெலிகாஸ்ட் பண்ணுற டைமில் பார்க்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் உங்கள் மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னால் அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் விதத்தில் என்னால் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுங்கிற கிரேட்டர் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் நான் இருக்கிறேன். அது வந்து டிஜிட்டலாக இருக்கலாம், அவங்க பிஸ்னஸ், ஏன்னா இந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே இருக்கிறவங்கனால சொல்யூஷன் அவ்வளோ சீக்கிரம் வந்து அரைவ் பண்ண முடியாது. நீங்கள் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் இல்லாத ஒருத்தர்கிட்ட பேசி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. ஸோ இந்த இடத்துல மைண்ட் செட்டுன்னு இன்னொரு விஷயம் வருது. இப்போ நான் உட்பட இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிற விஷயங்கள்ல எல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேங்கிறது இல்லைங்க. நம்ம ஒரு கான்டென்ட்டாக நம்ம அச்சீவ் பண்ண, அதாவது ப்ரொப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். எப்படின்னா, இதை எப்படி நான் ஷேட்டர் பண்ணணும், என் வெக்கத்தை விட்டு நான் போய் எப்படி கேட்கணும். இப்போது நீங்கள் டோட்டல் மிஸ்டேக் எக்ஸாம் பேப்பரில் வர இடத்துல நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு கூட இருந்துட்டு சொல்கிறான், அவனுக்கு டோட்டலில் 2 மார்க் வந்து கம்மி, டோட்டலே தெரியுது, நான் கேட்க மாட்டேங்கிறான் அவன். அப்படியெல்லாம் எனக்கு இந்த மார்க் தேவையில்லை, அவங்களால கூட்டி போட முடியல, நான் எதுக்கு கேட்கணும். அது கேட்டால் அவனுக்கு 2 மார்க் ஆட் ஆகுங்கிறது அவனுக்கு தெரியும். இந்த மாதிரியான மனநிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஏன் கேட்கணும் அவங்ககிட்ட? கேட்குறதுல சேலஞ்சஸ் தான் நான் முதல்ல சொன்னது. என்ன, நான் யாருக்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாமல் கேட்டால் என்னை வந்து டிமோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ இந்த இடத்துல மென்டர்ஷிப்பு, கன்சல்டேஷன் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் வேர்ல்டு வைடு ஒரு 5 to 7 கம்பெனிஸ் இருக்காங்க. பிரைஸ் வாட்டர் கூப்பர்ஸ், KPMG, டிலாய்ட், கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க.
எங்களோட இந்த ஐடெக் சாஃப்ட்வேர் குரூப்பில் எங்களோட கார்டினல் ரூல் என்ன அப்படின்னா, we want to make people get transformed. இப்போ நீங்கள் வந்து ஒரு காயர் பிஸ்னஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். இப்போ உங்களுக்கு டிஜிட்டலி நீங்கள் வந்து ஸ்கேல் அப் ஆகணும் ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் போய் உட்காந்து நான் இன்டர்நெட்டை படிக்கிறேன், ஐஓடி படிக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயம். நீங்கள் காயரை உங்கள் லாபத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம். இதுக்கு நீங்கள் இந்த கன்சல்டேஷனை உள்ளே கொண்டு வரலாம். இவங்ககிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்கலாம். இதுக்கு தயக்கம். ரெண்டாவது, இந்த கன்சல்டேஷனில் போகிறவங்களுக்கு எவ்வளோ ஒயிட் ஸ்ப்ரெட் நாலேஜ் இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறதுலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இந்த ஸ்பேஸில் தான் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, we want to meet any number of people pan India. இந்தியாவை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுறோம். அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ we are working on. மற்ற நாடுகளுக்கும் நமக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, மற்ற நாடுகள் வந்து சர்வீசஸை வேல்யூ பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு பர் ஹவர் சார்ஜ்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு ஒரு பில் ரைஸ் பண்ணேன்னா he values that. இந்தியாவில் அது கிடையாது. இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு டிஸ்கஷனுக்கு போனால் கூட உங்களை 8 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சு ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த 8 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு உண்டான ஒரு சலனம் கூட அவங்க மனசில் வராது. ஈவன் தோ யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் வித் தம். அப்போ இங்கே வந்து உங்களோட சர்வீஸ்க்கோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ வேல்யூ கொடுக்கறது இல்லை. அது ஆஃப் லேட் இனி சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போவும் வந்து அந்த கார்பரேட் கம்பெனி ஸ்டார்டட் பில்லிங் இன் தட் வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அந்த பிரெயின் ஸ்டார்மிங் ரொம்ப பிளேஸ் எ மேஜர் ரோல். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணணும். இது நடத்துறதுக்கு என்ன பண்ணணும், என்ன சேலஞ்ச். முதல்ல அந்த நெகட்டிவ் சினாரியோன்னு சொன்னதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்க இல்லையா. நெகட்டிவ் சினாரியோ என்னன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அன்சர்டனிட்டி தான். நீங்கள் எதையுமே ஸ்கிரிப்டடாக எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ எனக்கு ஒரு யூஎஸ் கிளைண்ட் இருக்காரு, எனக்கு 10 வருஷமாக எங்கூட எங்கேஜாக இருக்கார். திடீர்னு நாளைக்கு கூப்பிட்டுட்டு, சதீஷ் போதும், எனக்கு வந்து இந்த சர்வீசஸ் இத்தனை நாள் கொடுத்தீங்க, அவர் பேமெண்ட்டு கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்னால் நான் ஓகேன்னு சொல்லி வெளியே வந்தாகணும். இப்போ இந்த 10 வருஷமாக நான் அவர் கூட இருந்ததுக்கு எனக்கு மெரிட் கிடையாது. ஆனால் அவரை நம்பி நான் வச்ச எம்ப்ளாயிக்கு நான் அடுத்தது என்னோட சப்பார்டினேட்ஸ்க்கு நான் அடுத்த வேலையை நான் பார்க்கணும் இல்லையா. தட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். ஸோ அப்போ தான் இந்த ஃபினான்ஷியலாக இவங்க தே வில் ஸ்டார்ட் டேக்கிங் லோன்ஸ் அண்ட் தே வில் ஸ்டார்ட் மூவ் ஹியர் அண்ட். அப்போது இந்த அன்சர்டனிட்டிஸோ இந்த ஃபர்ம்னஸ் அந்த பிஸ்னஸில் எனக்கு என்ன கிடைக்க போகுது. இப்போ 2 விதமாக அதை பார்க்கலாம். நீங்கள் லாப நோக்கம் மட்டுமே பார்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க, சரி அல்டிமேட்டாக லாபம் இல்லாமல் யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. லாபம் தான் நம்மளோட மெயின் மோட்டோ. அந்த லாபத்தை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ இழக்கிறீங்கிறத பாயிண்ட். உங்கள் பர்சனல் லைஃப் இழக்கிறீங்களா, உங்கள் ஹெல்த் இழக்க போகிறீங்களா, இல்லை எனக்கு இதெல்லாம் பேலன்ஸ்டாக தெரியும், நான் இதெல்லாம் இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கிற டைமில் தனியால் அதை செய்கிறது கடினமான ஒரு விஷயம். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று பேசுகிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட மதிப்பே இங்கே தான் இருக்குது. இப்போ நீங்களும் நானும் எங்கள் தாத்தா கிட்ட எங்கள் தாத்தா படிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட பேசினேன் அப்படின்னா எனக்கு அவர் மூலியமாக ஏதோ ஒரு நுணுக்கங்கள் கிடைக்கும். இதை வந்து நம்ம கன்சல்டேஷன் ஃபேஸாக எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் அவங்கள ஆடிட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறது. இங்கே என்னென்னா, மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அவங்க மனநிலை வந்து அந்தளவுக்கு ஒத்துக்குது. எனக்கு எல்லாம் தெரியும், இவன் என்ன வந்து நமக்கு சொல்லித்தர போகிறான்னு தான் பார்க்குறாங்களே தவிர, ஏன் நம்ம இன்னொருத்தரை வந்து என்கேஜ் பண்ணி அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் இல்லை. அவங்க நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அதன் மூலமாக தெரிய வரும். நம்ம வேற ஒரு கோணத்தில் அவங்க பார்த்துருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்களா வீட்டில், ஒய்ஃப், அதாவது வேலைக்கு போகாதவங்க, அவங்ககிட்ட ஜென்ரலாக நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. நீங்கள் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்க கையில் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க திங்கிங் ப்ராசஸை ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம நினச்சிருப்போம் நம்ம ரொம்ப அறிவாளி. நீங்கள் ப்ராப்ளமே என்னென்னா நம்மளோட என்டையர் நினைப்பு தான். நம்ம மட்டுமே எல்லாம் தெரிஞ்சவங்க, நம்ம தான் அறிவாளி, நான் டெக்னிக்கலாக இது தெரியும், இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னால் வந்து இந்த சிஸ்டத்து கூட சேர்ந்து அலைனே ஒர்க் பண்ண முடிஞ்சால் யூ வில் பிகம். இப்போ நீங்கள் பெரிய குரூப் இந்தியாவில் எடுத்துக்கங்க, ஒரு 10-15 குரூப், யூ நேம் எனி குரூப், அவங்களுக்கு யார் வேலை செஞ்சு கொடுக்குறாங்க? தே டோன்ட் ஒர்க், தே கீப் பீப்புள் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். ஸோ அந்த இடத்த நோக்கி நம்ம பிரயாணிக்கிறதுக்கு தொழில் நம்ம ரெடி பண்ணணும். முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது நான் தான் பையன் எடுத்துகிட்டு போய் ஆகணும் மார்க்கெட்டிங்க்கு, இல்லை நான் சேல்ஸ்க்கோ இல்லை கஸ்டமர் மீட்டுக்கோ. போக நான் என்ன செய்யணும்னா, நான் சொன்ன அந்த என்டிட்டியை பிரிக்கிறீங்க இல்லையா, பிஸ்னஸ் ஒரு என்டிட்டி, நான் ஒரு என்டிட்டி அப்படின்னா, இவனை வளர வைக்கிறதுக்கு நான் எஃபோர்ட் போடணும்.
இவனோட வளர்ச்சியில் எனக்கு கீழே நான் வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணணும். இவனை ஃபீடாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணணும். இதை லேர்னிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மென்டர்ஷிப்போ ஒரு கன்சல்டேஷனோ யாருக்கிட்டேயாவது பேசினா மட்டும்தான் புது ஐடியாஸ் இது வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் மட்டுமே ஓடக்கூடிய இடத்துல லாப நோக்கு மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்டாக இருக்கும். இப்போ நான் இன்னுமே கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். அவங்க டேர்ன் ஓவர் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க எம்ப்ளாயீஸ் ஹாப்பியா, அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கா, அந்த கம்பெனிக்குள்ளே என்ன மாதிரியான சிஸ்டம் போயிட்டுருக்கு, இந்த ரிஃபைன்மெண்ட்டில் வந்து அவங்க மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த நெகட்டிவ் சினாரியோஸை கால்குலேட் பண்ண வேண்டியது. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம எப்பவுமே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நெகட்டிவாக பேசக்கூடாது, அதை யோசிக்கக்கூடாதுமாங்க. இந்த சினாரியோவை மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இப்போ கோவிட் மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அதோட இம்பாக்ட் என்ன நமக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டாண்ட்ஸ்டில் உலகம் மாறும்னு நம்ம யாருமே நம்ம சொல்லியிருந்தா கூட அது நமக்கு வந்து அது புரிஞ்சிருக்காது. ஆமாம், பிஸ்னஸில் அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்து போய் நிற்கிற இடம் உங்களுக்கு வெற்றிடமாக மாறும். அந்த இடத்துல யார் உங்களுக்கு தோல் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க, அந்த கம்பேனியன்ஷிப்பு, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸை நம்ம எப்போவுமே கூட வச்சுக்கணும். இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணலாம். இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு கூடவே இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இடையில் இதெல்லாம் பேசி நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அந்த இடத்துல ஒருவேளை போட்டி, பொறாமைகள், வளர்ச்சியினோட ஹேர்டில்ஸ் எல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம பதில்கள் வேறு மாதிரி வரும். அதனால தான் தேர்ட் பர்சன் நம்ம வச்சுக்கிறது. ஸோ எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஒரு கார்டினல் ரூல் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, எங்களால் நிறைய நிறுவனங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுக்க முடியும். அது பேமெண்ட் மோடாகவே நாங்கள் பார்க்கல. இவங்க வளர்ச்சி அடைஞ்சு இவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னா அந்த அந்த பலாபலன் அவங்க எம்ப்ளாயீஸ்க்கும் போகும். அது வேறு வேறு பிஸ்னஸ் பரிணாமங்களாக மாறும். இன்றைக்கி டிஜிட்டல் ஏஜ் அண்ட் டிஜிட்டல் வேர்ல்டு, நீங்கள் இதிலிருந்து இந்த ஐடிங்கிற கான்செப்ட்லேருந்து இந்த உலகம் இனி மாற போகிறதில்ல, மாறவும் முடியாது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஹோட்டல் புக்கிங்லேருந்து ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் யார் கொடுக்குறாங்கன்னா ஐடி கம்பெனி தான் கொடுக்குறாங்க. இப்போது எனக்கு வந்து ஒரு மஹேந்திரா ராக்ஸ் தார் வந்து லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா 20 வருஷம் முன்னாடி நான் என்ன செய்யணும்னா ஷோரூமுக்கு போகணும், அவங்ககிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணணும், இல்லாட்டி வண்டி அங்கே இருக்கும், நான் எடுத்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு வந்து நிறுத்திட்டு நான் வந்துடணும். இன்றைக்கி நான் வந்து 3 டைமென்ஷனல் வியூவில் இன்டர்நெட்லேயே பார்க்கலாம், கலர் அங்கேயே சூஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுக்காக நான் வண்டியை அவன் கொண்டு வர சொன்னால் அவனே கொண்டு வரான், நான் அங்கே போக வேண்டியதும் இல்லை. சில டீலர்ஷிப்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒன் டே வண்டி கேட்டாலும் கொடுத்துட்றாங்க. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிட்டான். நீங்கள் ஒரு இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வியூ பார்க்கலாம், ரைட்? ஸோ ஜஸ்ட் இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இந்த பரிணாம வளர்ச்சியில் இருக்கிற அந்த டிஜிட்டல் ஏஜுக்குள்ளே மற்ற பிஸ்னஸ்கள் உள்படுதான்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க எனக்கு இது அவசியம் இல்லைன்னு. பட் அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஃப்ரெஷர் இந்த வேலையை எடுத்துகிட்டு பண்ணான்னு வச்சுங்களேன், அவன் ஜெயிச்சிருவான். உண்மை. ஸோ அந்த இடத்துல தான் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற டேகை திருப்பி நம்ம எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற லெவல் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் ஸ்கேல் அப் ஆகிறது நீங்களே விட்னஸ் பண்ணலாம். யார் ஒருத்தர் வந்து ஒரு அடாப்ஷனை வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க. ஒரு நியூ திங்கை வருது, நான் இல்லை அதை முற்றிலும் தவிர்க்கிறேன், எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்களோ, தொழிலில் சொல்கிறேன், எஸ்பெஷலி தொழிலில் சொல்கிறேன், அண்ட் பர்சனல் க்ரோத்தில் ஆல்சோ, நீங்கள் வேண்டான்னு முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி சந்திக்க நேரிடும். ஸோ இதை வந்து நம்ம பிஸ்னஸ் பீப்புளுக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பண்ண போகிறவங்களுக்கும் ஒரு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ காலேஜ் டேஸ்லேயே வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வச்சு பசங்க வராங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க இதை கொண்டு நான் ப்ரெசென்ட் பண்ண எனக்கு சீட் மணி கிடைக்கும், நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து பண்ணலாம், எல்லாம் கரெக்டு. பட் என்ன ஆகும் 1000 நாளுக்கு அப்புறம் 5 வருஷத்தில் நீ என்னவாக போகிற, இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு உங்களோட ஃபேமிலி நோன் பர்சன், இல்லை உங்களோட அவுட் சைடு ஒரு மென்டராக இருக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய, ஏன்னா நீங்கள் எங்கே போய் இதை போய் சொல்லி இந்த வேதனைகளை எங்கே கொட்டுவீங்க? பார்ட்னர்ஷிப் இருந்தால் பேசிக்கலாம், பட் நிறைய பார்ட்னர்ஸ் பேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நிறைய பார்ட்னர்ஸ் வளர்கிற வரைக்கும் நல்லா இருக்காங்க, வளர்ந்ததுக்கப்புறம் பேசிக்கிறது இல்லை. அதில் ஒரு நிறைய பீப்புளை நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா அவங்க இன்னுமே ரொம்ப ஜெல்டாக இருப்பாங்க, நிறைய டிசிஷன்ஸ் அவங்க
கலந்து ஆலோசிச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய ஹெல்தி விஷயந்தான். பட் அதை தாண்டி நான் தனியாக ஒரு தொழில் பண்ணுறேன், என்னோடய வேதனைகளையும் என்னோடய கஷ்டங்களையும் நான் எங்கே போய் சொல்லுவேன்? இதை கேட்குறவங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட்டையோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் சொல்கிறதுக்கு அவங்க அந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன்னு வைங்களேன், நான் ஆரம்பிச்சிட்டேன் தொழில், எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர்கிட்ட போய் இந்த கஷ்டத்தை சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? வேணாம்ப்பா விட்டுட்டு வேலைக்கே போயிருந்தா சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 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 அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணும். அது காலேஜ் டேஸில் இதை என்னை கேட்டால் இது ஒரு சப்ஜெக்டாக கூட உள்ளே கொண்டு வரலாம். இவங்க இப்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஆண்டர்ப்ரனர்ஷிப் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் வைக்கிறாங்க. அது கூட நம்ம என்கரேஜ் பண்ணிக்கோ, எப்படி டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு 2 ஃபெயிலியருக்கு அப்புறம் எக்ஸிட் ஆகிறவங்க இருப்பாங்க. பட் ஃபெயிலியர்லேருந்து கிரேட் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபெயிலியர் டீச்சர்ஸ் அ லாட்டுங்க. நீங்கள் ஃபெயிலியரை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பார்க்கலன்னா, ஃபெயிலியரை ஒரு காட் பிளெஸ்ஸிங்காக நீங்கள் பார்க்கலன்னா, யூ கேனாட் சக்சீட் இன் லைஃப். ஸோ அந்த நேச்சரை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி, ஆமாம் அதுதான் டைம்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா அப்போ டைம் ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு. டைம் பிளேஸ் எ மேஜர் ரோல். நீங்கள் அந்த 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 காம்பனண்ட்டை நீங்கள் ரொம்ப வேல்யூ பண்ணணும். ஏன்னா நீங்கள் 25 வயசில் இருக்கிற எனர்ஜி உங்களுக்கு 35 வயசில் இருக்காது. இல்லை அதெல்லாம் சும்மாங்க, நான் இப்போவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், அதெல்லாம் ஒரு தியரிட்டிக்கலாக பக்கத்தில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எயில்மெண்ட் பாடியில் வந்துச்சுன்னா யூ வில் ட்ராப். நீங்கள் அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட் கொடுப்பீங்க. தென் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ வித் மணி வாட் ஐம் ஏர்னிங்? நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு டிக்ளரேஷன் இருக்கணும். நீங்கள் நான் அசட்டை சேர்த்துவேன், நான் இன்னொரு 7 ஜென்ரேஷன்ஸ்க்கு பணம் சம்பாதிச்சு வைப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பேக்ட் இருக்குது. நேச்சர் மல்டிபிள்ஸாக பண்ணுவேன். பட் ஏதாவது நமக்கு ஃபிசிக்கலாக ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். இம்பார்ட்டன்ட் டு ஒரு பாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னா ஒரு மல்டி ஃபேசட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல விஷயம். அவங்க கன்ஃபைன்டாக ஒரு இதில் மட்டும் இருந்துட்டாங்கன்னா அப்படின்னா இதெல்லாம் பார்க்க மறந்துடுவாங்க. நீங்கள் எம்ப்ளாயி வெல்னஸ் பார்க்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் எம்ப்ளாய்க்கு ஒரு டவுன்ஷிப்பே கட்டி கொடுத்துருக்காங்க. டாடா பீரியட்லேருந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ ஐடி கம்பெனிஸில் கொஞ்சம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி கார் கொடுக்குறாங்க இதெல்லாம். அப்போ என்னென்னா நம்ம ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். நம்மளோட ஏர்னிங்கை நம்ம மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறோம். நம்ம கம்பெனியை அந்தளவுக்கு க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அவங்கள நம்ம கமிட்டடாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்னோட ட்ரெயின்டு எம்ப்ளாயி என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுன்னு கேட்டால் நிறைய கம்பெனியில் பதில் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் ட்ரெயின்டு எம்ப்ளாயி என்னை விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், சார் அந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அதெல்லாம் நான் யோசிக்க கூட முடியாதுன்றவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அது. அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி என்னென்னா, நீ கண்டினியூஸாக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே ட்ரெயின் ஆயிடுவாங்கள்ல, யார் போனால் என்ன உங்களுக்கு? அப்போ ட்ரைனிங்கிற காம்பனண்ட்டை, லேர்னிங்கிற காம்பனண்ட்டை நம்ம பிஸ்னஸில் வச்சுக்கிறதே இல்லை. இப்போ நேற்று என்னோட மந்த்லி மீட்டிங்கில் நான் பேசும்போது ஐ டோல்ட் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு மை சபார்டினேட்ஸ். நீ காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டோன்னா படிப்பு நிறுத்திட்டோங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்தியன்ஸ் எல்லாருமே இருக்கும். ஒரு 5 to 10% விடுங்க, இன்னும் படிக்கிறாங்க. எல்டர்லி பீப்புள் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தேவை இந்த வயசில், இந்த நேரத்துக்கு நான் என்ன கற்றுக்கணும், இதை நான் என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. 10 வருஷத்துக்கு ஒருக்கா வர வேண்டிய டிரான்சிஷன் இப்போ 5 வருஷத்துக்கு வருது. இனி அது 3 ஆகும், 3 2 ஆகும், 2 1 ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியுமா என்ன? இதுக்கு தேவையானவங்க கூட நம்ம அசோசியேட் ஆகணும். ஸோ த வேர்ல்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன் அண்ட் கொலாபரேஷன். இனிமேல் கொலாபரேட்டிவ் ஒர்க்கு தான் நடக்க போகுது. தனித்தனியாக எல்லாரும் நான் என்னோட சக கம்பெனியை காம்படிட்டராக பார்க்குறத விட்டுட்டு எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம கொலாபரேட்டாக எப்படி மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலான்னு போகிறது தான் இனி உலகத்தோட பரிணாமமாக இருக்கும். நானே என்னோட லாபத்தை முழுசாக சாப்பிட்ணும்,
நான் பங்களிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாளில் அது அப்படியே டிட்டீரேட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து அசாத்திய தைரியம் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அக்செப்ட் த டிஃபீட் ஆர் அக்செப்ட் த ஃபெயிலியர். நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பாக ஃபெயிலியருக்கு உட்படலாம்ங்கிற அந்த ஒரு தைரிய கண்ணோட்டம் நமக்கு வேணும். அது சக்ஸஸாக மட்டுமே போகுங்கிறது மட்டும் நமக்கு விஷயம் இல்லை. இது இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணுறோன்னு சொல்லலாங்களா? பிகாஸ் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பரவலாக எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. பட் இந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எல்லாமே சக்ஸஸாகவே நடக்கும், எனக்கு சாதகமாகவே நடக்கும், எல்லாமே நன்மையாகவே முடிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி ஓகே இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி கொண்டுட்டு போகலாம், ஆர் இப்படி ஆகலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது அந்த ப்ரிப்பேர்டு மைண்ட் செட் நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறது வந்து ஒரு இதுதான் ஆக்சுவல் பாசிட்டிவிட்டின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் ஆப்டிமிஸ்டிக் கரெக்ட் மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து என் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியில் நிறைய தொழில் செய்கிறவங்களோட பேசும்போது அவங்க பகிர்ந்துக்கிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம், தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருப்பாங்க, கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அது இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ வரைக்கும்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வர வரைக்கும், அவங்க நிற்கிற வரைக்கும், இதுக்கு மேலே ஓட முடியாதுன்னு ஒரு இடத்துல உட்கார வைக்கிற வரைக்கும் அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து வெறுமனே நடந்துடும், ஒரு அனுமானம், ஒரு பாசிட்டிவான அனுமானம், இது சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை மட்டுமே கணக்கு எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இவங்க இருக்காங்க, இவங்களை நம்பி நம்ம செய்வோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்ப்ளாயி ஒரு வெல் ட்ரெயின்டு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை தாண்டி அவங்க யோசிக்க மாட்டாங்க, இவங்க போயிட்டாங்கன்னா என்ன யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் அப்படிங்கிறது இந்த தொழிலுக்கு மிக அவசியம் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அதை பற்றி உங்களோட ஒரு கருத்து என்ன? அதாவது எது வந்து உண்மையான ஆப்டிமிஸ்டிக்கான தாட்? எல்லாமே நல்லதாக நடந்துடும் அப்படிங்கிறத தாண்டி அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் நல்லதாக நடத்துறதுக்காக தான் நம்ம இங்கே முயற்சி பண்ணுறோம், அதுதான் பாசிட்டிவிட்டி. நடந்துரும்னு நம்புறதில்ல, எப்படியாவது நடத்திடணும், எப்படியாவது நான் நடத்திடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா அது பாசிட்டிவிட்டி. நடந்துரும் அப்படின்னா அது வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. இது ரெண்டுக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வித்தியாசங்களை கொடுங்களேன். இந்த நீங்கள் சொன்ன ரெண்டாவது விஷயத்தில் தான் நிறைய பேர் இருக்காங்க, நடந்துரும் அப்படின்னு. அதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அவங்களே வச்சுருப்பாங்க. ஆமாம், இப்படிலாம் நடந்துரும், இப்படிலாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், அது நான் உட்பட. ஏன்னா இங்கே திருப்பி நான் சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்டென்ட் நான் டெலிவர் பண்ணுறதுனால இந்த கான்டென்ட் விட்டு நான் எவேவா இல்லை. இந்த கான்டென்ட்டு நம்ம பேசும்போது வர கான்டென்ட்டே தவிர, நானும் ஒரு சராசரியான ஒரு மனித வாழ்க்கையோட ஜேர்னியில் தான் இருக்கேன். அந்த ஜேர்னியில் எல்லாருமே உட்படுறோம். ஆனால் இதை நம்ம ரியலிஸ்டிக்காக திங்க் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆப்டிமிசத்தில் நான் என்ன பார்க்குறேன்னா, நமக்கு தெரியாது எதுவுமே. இப்போ அடுத்த நொடி இல்லை அடுத்த நாள் நம்ம ஒரு 3 year பிளான் போடுறோம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு, ஒரு 3 வருஷம் இல்லை ஒரு 1 வருஷம் அப்புறம் 3 வருஷம் போடுறோம். நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையும் வச்சுருப்போம். பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அதுக்கு உள்ளாரவே உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். இந்த தைரியம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு மென்டர்ஷிப்போ ஒரு கன்சல்டன்சிலையோ நீங்கள் எங்கேயாவது க்ரூம் ஆகிருக்கணும். இந்த க்ரூமிங் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ண கிடைக்கும். இப்போ நான் தான் இன்வைட் பண்ணணும், எப்படின்னா எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு. இந்த 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 இது திருப்பி நம்ம அந்த இயற்கையோட சம்மந்தப்படுத்த பேசி ஆகணும். என்னென்னா இந்த கான்டென்ட் எல்லாமே யூனிக் தான், எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ நீங்களும் நானும் மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம், நம்ம 2 பேத்துக்கும் ஒரே சர்வர் தான், ஜிமெயில் சர்வர். ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஜிமெயில் சர்வர், ஆப்பிள் இருந்தால் ஐடியூன் சர்வர், வாட் எவர் இட் இஸ். அதுக்குள்ளேருந்து நீங்கள் எந்த டேட்டாவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிற இடத்துல செல்ஃப் பிலீஃப், கான்ஃபிடென்ஸ், கமிட்மெண்ட், டிட்டர்மினேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இதையும் தாண்டி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா
அதை நேரிடுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். அதை வந்து நான் ரிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்கணும். இது இருந்ததுன்னா நம்ம அதை ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனி ப்ராப்ளம், இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போது போன வாரம் கூட ஒரு நியூஸ் பார்த்தோம், ஒரு பாடி பில்டர் இந்த மாதிரி, அது மேபி வேரியஸ் ரீசனாக இருக்கலாம், பட் இறந்துட்டார் அப்படின்னு. ஒரு 40-50 வயசு தான் இருக்கணும். இங்கே கோயம்புத்தூரில் அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம், இன்டர்நேஷ்னலும் பார்க்குறோம். பாடி பில்டிங் ஃபிட்னஸ்க்கு தாங்க, அப்புறம் ஏங்க அவங்க சாகுறாங்க அப்படின்னா அது கிடையாது அதோட ஆன்சர். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா, எனக்கு வர சேலஞ்சஸை என்னோட மைண்ட் செட்டும் என்னோட ட்ராவல் பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எப்படி ரிசால்வ் பண்ணலாம். இல்லை இது என்னோடய பர்வியூவில் இல்லை, எனக்கு தெரியல அப்படின்னா ஓப்பனாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் இம்மீடியட்டாக எடுத்துடணும். எப்படின்னா கன்சல்டேஷன். ஏதாவது நமக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. எப்படியும் ஒரு சொசைட்டிக்குள்ளே நம்ம யாருக்கிட்ட வேணால் பேசுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறது தான் இங்கே சேலஞ்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த லாபமே வராட்டியும் திருப்பியும் கடன் வாங்கி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது ரிசால்வ் பண்ண முடியும்னு. ஆனால் அவங்களால அது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் யாரும் இல்லை. இவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்னொரு 10 அடி போனீங்கன்னா குழிக்குள்ளே உழுக போகிறீங்கன்னு அவனுக்கும் தெரியும், அதை பார்க்குறவனுக்கு தெரியும். கைப்பிடிச்சி நீ விட்டுரு, இதோட உழுகாமல் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு அவனுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இவன் கேட்கல. இந்த விஷயத்தை வந்து ஆப்டிமிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப். எல்லாத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப தேவை இருக்குது. ஏன்னா அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ராவல் பார்த்துக்குள்ளே போக முடியாது. பெசிமிஸ்டிக்காக இருக்கிறவங்க பிஸ்னஸ்க்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளானையே சொல்லுவோம் இல்லையா, அவங்க வந்து அந்த பிளான் பிக்கே திக் பண்ணுவாங்க. அந்த பிளான் பி என்னன்னா ஃபெயிலியர் பிளான். அது இல்லை இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் இது பண்ணுவாங்க. இந்த மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு நிறைய இந்த மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸு, ப்ரேயர்ஸு, நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே வடிவமைச்சுக்கிறதுக்கு உண்டான இருக்குது. இதை வந்து ரிலீஜியஸாக பார்க்க வேண்டாம், நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டாக பார்க்கலாம். இப்போது நான் முதல்ல கொடுத்த அந்த உதாரணம் தான் என்ன அப்படின்னா, என்னால் ஒரு ப்ராப்ளத்தை எவ்வளோ நேரத்தில் மறக்க முடிச்சு அதை விட்டு வெளியே வரணும், அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸாவோ மெச்சூரிட்டியாவோ ஒரு நாலேஜ் ஹவுஸாவோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வருதுன்னா அது எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணி, ஏன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் இந்த இயற்கை நேச்சர் கொடுக்குது அப்படின்னாலே நம்மளை ஏதோ ஒரு வேறு டைமென்ஷனில் அதை ட்ரீட் பண்ணுது, நம்மளை டியூன் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். இது எல்லா டைம்லையும் எனக்கு இந்த மைண்ட் செட் இருக்குமான்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், இந்த சந்தோஷத்தை நான் அடுத்த 10 நாளைக்கு கேரண்டி கொடுக்க முடியுமோன்னு அப்படி கிடையாது வாழ்க்கை. ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வரலாம், அது ஒரு சின்ன டிசனன்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் அதனால நான் வந்து சோர்வடையலாம். இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். நம்ம வந்து பார்க்குற எல்லா பிம்பங்களையும், எல்லா சக்ஸஸ் பீப்புளையும் என்ன நினச்சிட்டோன்னா, அவங்களுக்கு என்னங்க, அவங்களாம் இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்குன்னே பிறந்தவங்க, அதனால் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்கன்னு பேசியே பழகிட்டோம் நம்ம. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேதனைகளும் வலிகளும் வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆல்சோ இன்னொரு நம்ம இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு விஷயம் பாயிண்ட் சொன்னீங்க. ஒருத்தங்க வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க, ஒருத்தங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள வந்து இவங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க, இவங்க வந்து அப்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, ஏதோ திடீர்னு ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லைங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் அதுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஒரு மாதிரியே எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நபராக இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் திடீர்னு நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நல்லா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னும் நம்ம பார்க்குறோம். இந்த 2 மனப்பான்மை வந்து ஒருத்தங்களை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணுறோங்கிறது வந்து நிறைய பேருக்குள்ளே வந்து இருக்குது. இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது குறையில்லாத மனிதர்களே இருக்க முடியாது. இது வந்து இந்த வாழ்வியல் முறையிலையும் மனிதனாக பிறந்தால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. கடவுள் மனிதனாக பிறந்த டைமில் கடவுளுக்கே கஷ்டம் வந்திருக்குன்னு ஒரு ஊமி நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி.
நமக்கு ஒரு வளர்ந்து நின்னவங்களை வந்து அந்த வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடிய மனோபாவம் நமக்கு. அந்த மனோபாவத்தில் பார்க்கறதுனால அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்க நிற்கிறாங்க, நல்லா இருக்காங்க, இன்னும் நல்லா அவங்க நினைக்கிறோம். அவங்க இப்போ படுற கஷ்டத்தையும் அவங்க முன்னாடி பட்ட கஷ்டத்தையும் அவங்ககிட்ட கேட்டால் அது ஒரு கண்ணீர் மனப்பாடமாக இருக்கும், ஒரு கண்ணீர் கவிதையாக இருக்கும். இப்போ இந்த இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்கல இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அவங்க மனசுக்குள்ளே அவங்க இப்படி ஆகணுங்கிற டிட்டர்மினேஷனை விதைச்சிட்டே இருந்தாங்கன்னா அப்படி ஆயிடுவாங்க. நீங்கள் எதுவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ உணவு பழக்க வழக்கத்தை கூட அந்த ஓமை சொல்லுவாங்க, வாட் யூ ஈட் இஸ் வாட் யூ திங்க் ஆர் வாட் இஸ் யுவர் பாடி. ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு தோல்வியை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாங்க, இல்லை தோல்வியிலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, தோல்வியினால் அவமானப்பட்டிருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முழு நேரம் எல்லா மனுஷன் கூட இருக்கிறது இல்லையே. ஆமாம். இப்போ நான் வந்து இப்போ நம்மளோட ஃபேமிலியில் கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ஈவினிங் போகிறோம், அடுத்த நாள் காலையில் வெளியே வந்துடும். அப்புறம் 8 மணி நேரம் என்னோட நிறுவனங்கள் இருக்கிறவங்கள தான் பார்க்குறோம். ஆனால் அவங்களும் நமக்கு பரிச்சயப்பட்டவங்களான்னு கேட்டால் கிடையாது. அந்த 8 மணி நேரம் தான் அவங்க கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்புறம் அதில் பேரியர்ஸ் இருக்குது. அவங்க இவ்வளோ தான் பேசுவாங்க நம்மக்கிட்ட, இவ்வளோ தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொன்னால் நம்மளை கேவலமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லி சில விஷயத்த சொல்ல தயங்குவாங்க. பட் அந்த அதோடு நிறுத்திக்கணும். ஏன்னா அதான் ப்ரொஃபஷனல் லைஃப். ஃபேமிலி லைஃப்லேயும் நமக்கு அதே மாதிரி தான். அப்போ இங்கே யாரும் யாரை பற்றியும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. தனி மனிதன் சுயமாக அவன் அதுக்குள்ளே போடுற எஃபர்ட்டு தான் அந்த ரிசல்ட். அவன் பட்ட வேதனைகளோ வலிகளோ அவமானங்களோ இருக்கு இல்லையா, அதை வச்சு அவன் நல்லாகணும், நான் இந்த நிலைக்கு வரணும், இந்த நிலையை அடையணும் அப்படின்னு அவன் வந்து கண்டினியூஸாக அதை வந்து திங்க் பண்ணிட்டு சூ பண்ணிகிட்டே இருப்பான். நான் நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. எப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. நான் அந்த விஷயத்தில் வந்து அவ்வளோ டிட்டர்மைண்டாக யோசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப், இந்த மென்டர்ஷிப்பில் நான் சொன்னது இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, சிலதெல்லாம் அமையிறது தான் அமையும். உங்களுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க, ஆனால் வரலங்கிறக்காக வருத்தப்படக்கூடாது. அந்த எஃபர்ட்டில் லேர்னிங் எடுத்துட்டு நீங்கள் அடுத்த நகர்வுக்கு போயிடணும். இப்போ நீங்களும் நானும் ஒரு தண்ணியோட பரப்பில் கல் வீசுகிறோன்னு வச்சுக்கங்களேன். அந்த சின்ன சிப்பியை நம்ம வீசுவோம், அந்த ஒரு தட்டுக்கல்லை வீசும்போது ஒரு 4-5 லேயர் அடிச்சுட்டு போவோம், சரிங்களா? நீங்கள் ஒரு பலசாலியாக இருந்து வீசும்போது 2 போகலாம். நான் ஒரு ஆரோக்கியமே இல்லாதவனாக இருந்து வீசும்போது 4 போகலாம். அது ஏன்னா அதான் வாழ்க்கை. உழைப்பையும் தாண்டி உங்களோட எண்ணத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இப்படி தான் அமையும்னா அது அப்படி தான் அமையும். இவர் கவிஞர் கண்ணதாசன் அழகாக சொல்லியிருக்காரு. என்னென்னா, விதியை மதியால் வெல்லலாம், ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதி இருந்தால்தான் உன்னால் வெல்ல முடியும். ஸோ இங்கே வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் சூப்பர், நம்ம எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எத்தனையோ சயின்டிஸ்ட் இன்னுமே கோயம்புத்தூரில் இருக்காங்க. எத்தனையோ மெக்கானிக்கல் இதில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் பீப்புள் இன்னும் கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களால வந்து அவங்க எதிர்பார்த்த அளவு அடைய முடியல. அவங்க ட்ரீம் பண்ண கனவுக்குள்ளே அவங்க வர முடியல. அவங்க இன்னும் எம்ப்ளாயியாக தான் இருக்காங்க. இவங்களை வச்சு மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்க முதலாளி ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஆப்டிமிசம் சொல்லும்போது இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் வேணுங்கிற. இப்போ நீங்கள் இதுக்காக வருத்தப்பட தேவையில்லைண்ணா. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஜிம்முக்கு போங்க, எப்படி ஒரு 1000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருப்பாங்க, மினிமம் 1000-500 சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் தான் வருவாங்க. நான் சொல்கிறது மார்னிங் ஈவினிங் சேர்ந்து. ஆனால் நம்ம எல்லோரும் திருப்பி பணம் கட்டுவோம். அங்கே வந்து பாடி பில்டரோட போஸ்டர்ஸ் இருக்கும். நம்ம நிறைய இது பார்ப்போம், என்ன அந்த டயட் சார்ட் பார்ப்போம். நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு வர மசில் தான் வரும். இல்லை நான் அந்த மாதிரி ஆகி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த உழைப்புக்குள்ளே நீங்கள் வரணும். ஸோ இந்த பிஸ்னஸும் ஒரு மாதிரி அந்த ஒரு கோணத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் பண்ணுறவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களான்னு கேட்டால் தெரியாது. அவங்களோட வலி வேதனைகளை அவங்க முழுசாக வெளியே சொல்கிறது இல்லை. என் வீட்டில் இருக்கிற கம்பெனிஷிப்புக்கே சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நேர்மையாகவும் ரொம்ப சிரத்தையோடும் நீங்கள் ஒரு காலம் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் உண்டு உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் வளர்ந்தவங்க எல்லாருமே பாருங்கள், ஒரு 20 வருஷம் எல்லாம் வளர்ந்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயே லீடிங் ஃபுட் பிராண்டெல்லாம் நம்ம பேசுவோம். அவங்களாம் 30 வருஷம் லெகசி.
இன்றைக்கி ஒரு சின்ன பையன் வந்துட்டு பேசுவான், என்னென்னா சார் அந்த பிராண்ட் மாதிரியே நானும் டெவலப் ஆகணுமா. யூ கேன் அதில் வந்து நோ டவுட் அபவுட் இட். அது அப்படி நீ பண்ண முடியாதுங்கிறது இல்லை. ஆனால் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நம்ம நிறைய இப்போ இருக்கிற அந்த கரண்ட் ட்ரெண்ட் ஒரு 10 வருஷமாக அந்த ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில். இப்போ நீங்கள் கூட விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் நிறையா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஐடியாஸை வச்சுட்டு ஒரு லெவலுக்கு வர முடியாமல் ஏஜ் கடந்து போனவங்க இன்னுமே இருக்காங்க. அவங்களுக்கு அது பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, அந்த ஸ்பேஸ் கிடைக்கல, அவங்களால அந்த ஐடியா வந்து எக்ஸல் பண்ண முடியல. நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். மெக்கானிக்கல் ஃபீல்டில், எலக்ட்ரானிக்ஸில் தே ட்ரீம் அ லாட். ஆனால் அவங்களால அதை வந்து கொண்டு வர முடியல. இதையும் அக்செப்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆமான்ட்டு போயிடணும், அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே நீங்கள் என்ன பெருசாக அங்கே போய் நீங்கள் போடுற சண்டை என்ன ஆகுன்னா உங்களுக்கு உடம்பை தான் பாதிக்கும். ஆனால் இந்த அக்செப்டன்ஸ் ஏன் வருது அப்படின்னா, உங்களோட தோல்வி மேலே உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோக்கக்கூடாதுன்னே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு காலம் இயற்கையை நீங்கள் வந்து நேச்சரை வந்து நீங்கள் அப்படிலாம் வின்னெல்லாம் பண்ண முடியாது. அது நம்மளை தோக்க வைக்கணும், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு 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 விஷயத்தை சொல்லணுன்னா செஞ்சே தீர்றது. கம்பெனியில் ஜெயித்தவங்க ஃபேமிலியில் தோற்றுருப்பாங்க, ஃபேமிலியில் ஜெயித்தவங்க கம்பெனியில் ஜெயித்தவங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாருமே ஒரு மாதிரி ஜெயித்தவங்களோட ஒரு சின்ன கதை எடுத்திங்கன்னா, இப்போ வேரியஸ் என்டிட்டிஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவோம் இல்லையா. ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? பர்சனல் லைஃபு, சொசைட்டியல் லைஃபு, ஃபேமிலி லைஃபு, பிஸ்னஸ் லைஃப் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ், என்டர்டெயின்மெண்ட், வாட் எவர் இட் இஸ். இது எல்லாத்துலேயும் ஈக்குவல் 20% into 5 100% இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி யாரும் இருக்க முடியாது. ஸோ ஒரு சாக்ரிஃபைஸுக்கு பின்னாடி நீங்கள் வெற்றி அடைவீங்க. இப்போ இதை ஏன் நம்ம இந்த விஷயத்தை இந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கு எஃபர்ட் போடுறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குங்க. அந்த எஃபர்ட்டை சிரத்தையோடவும் கான்ஃபிடென்ஸோடவும் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி போடுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரிசல்ட் வந்தே தீரும் அப்படின்னா வரும், அதுக்கு டைம் இருக்குது. இப்போ வரலாம், அப்புறம் வரலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாம். ஆனால் நான் எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும், அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது. இப்போ நிறைய நம்ம அந்த ஜிம் எக்ஸாம்பிள் ஏன் சொன்னோம் அப்படின்னா, நம்ம ஒரு 3 மாதம் போவோம், வரல, அப்புறம் நம்மளால் டயட் ஃபாலோ பண்ண முடியல, நமக்கு டைம் இருக்குல்ல, வீல் எக்ஸிட் அவுட். திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஞானோதயம் வரும், மறுபடியும் போய் ஒரு 1 month வீல் டூ இட். அதான் என்னோடய ஃப்ரெண்டு ஒன்று சொல்லுவோம். அப்படி என்னென்னா, உனக்கு எதர் பாடி பில்டிங் ஆர் ஃபிட்னஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தெரியுமான்னு கேட்பான். அதுக்கு யாருக்கும் ஆன்சர் தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ரெகுலராக வரணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ரெகுலராக அந்த டைமுக்கு அங்கே வரணும். அந்த நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். தெரிஞ்சதுன்னா தென் ஸ்லோலி தட் வில் டீச் யூ நீங்கள் எப்படி வரணுங்கிறது காட்டிடும். ஸோ பிஸ்னஸ்லேயும் அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவங்கனால மட்டும்தான் இதில் எக்ஸல் ஆக முடியும். ஏன்னா அவங்க தே ஹேவ் டு ட்ரீம் அ லாட். ஒரு நம்ம குடும்பத்தை தாண்டி ஒரு 10-15 குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு போடணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எனக்கு சம்பாதிக்கணும், நான் கார் வாங்கணுங்கிறத தாண்டி என்னோடய வெல்பீயிங்க்கு நான் வந்து ஒரு அசட் வச்சுக்கணும். நாளைக்கு ஒரு சரிவு வந்தால் இப்போ கோவிடில் நிறைய பேர் வந்து கையிலேருந்து காசு போட்டு சேலரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க, பட் கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களை நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். எம்ப்ளாயியை லைபிலிட்டியை பார்க்காம அசட்டை பார்க்கணும். மிஷினை லைபிலிட்டியை பார்க்கலாம், ஆனால் எம்ப்ளாயி அசட்டை பார்க்கணும். வைஸ் வர்ஸா எம்ப்ளாயிஸ் வந்து ஓனர் அசட்டை பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஒரு என்டையர் டீம் அப்படி ஃபார்ம் ஆகணும். ஒரு ஆள் தனிமரம் தோப்பாகாது இல்லையா? அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம போகணும். இதுக்கு கண்டினியூஸ் ட்ரைனிங் கொடுக்கணும். என்னோட ஆர்கனைசேஷனில் நான் வந்து அச்சீவ் பண்ண நினைக்கிற கோலை என்னோடய கடைக்கோடி எம்ப்ளாயி வரைக்கும் நான் தெரியப்படுத்தணும். நான் இது ஆக போகிறேன், உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும். நான் இது ஆகிட்டேன்னா நீ இப்படி ஆக போகிற இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எது கமிட்மெண்ட்டு, அவங்களுக்கு என்ன டெடிகேஷன் இல்லையா? ஸோ இப்படியே நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா
கமிட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் த இண்டிவிஜுவல், டிட்டர்மினேஷன் கம்ஸ் ஃப்ரம் த இண்டிவிஜுவல். இட் cannot evolve ஜஸ்ட் லைக் தட். அப்படி சும்மா அது நடக்காது. அதுக்கு நீங்கள் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் என்னென்னா டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம் இன்சைட் த ஆர்கனைசேஷன். அது மென்டல் வெல்னஸ் கொடுக்கலாம், ஃபிசிக்கல் வெல்னஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் கொடுக்கலாம், அப்ஸ்கில்லிங் கொடுக்கலாம். ஆமாம், வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கு தான் சந்தோஷப்படணுமே தவிர இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வருத்தப்பட்டு போகிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அது நிறுவனத்துக்கும் வளர்ச்சி, அந்த இண்டிவிஜுவலுக்கும் வளர்ச்சி. இப்போ உங்களுடைய டாபிக் உள்ள வருவோம், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன? நான் அப்ளை சொன்ன அந்த 4 என்டிட்டி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு தொழிலில் ஒரு ஹியூமன், அது மேன், ஒரு மெஷின், அந்த மெஷினோ அந்த மேனால் தயாரிக்கிற பொருள் ப்ராடக்ட், அப்புறம் அந்த நிறுவனத்தில் நடக்கிற ப்ராசஸ், இது 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இன்புட்டு, ஒரு ப்ராசஸ், ஒரு அவுட்புட், இப்படி தான் எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். அது அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுத்து நீங்கள் எது வரைக்குமே. பேங்க் அப்படி தான் நடக்கும், இன்சூரன்ஸ் அப்படி தான் நடக்கும், ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படி தான் நடக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும், இல்லை இப்போ இருக்கிற ரீசன்ட் 5 years முன்னாடி வரைக்கும் டேட்டா பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப தேவையில்லாமல் இருந்தது. டேட்டா மேனுவலாக வச்சுருப்பாங்க, இல்லை டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ணி அதோடு விட்டுருவாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முதலாளினாலேயோ இல்லை ஒரு முதலாளி மல்டிபிள் பிஸ்னஸ் பார்க்குறதுனாலையோ இவங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸை லாஸ் வரக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் போயிருக்காங்க. ஒரு நிறுவனத்தில் நடக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸையோ, இப்போது எனக்கு வந்து என்னோட இபி காஸ்ட் என்ன, இபி இஸ் இன்புட் காஸ்ட். நான் ஒரு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறேன் என்னோட ஆர்கனைசேஷனுக்கு. அப்போ இந்த கம்ப்ரஸ்ட் ஏர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இபி நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன். என்னால் மாதம் அதுலேருந்து ஒரு 10-15,000 ரூபா இபி பில் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, இல்லை ஒரு 5,000 ரூபா ரெடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா வருஷத்துக்கு எனக்கு 60,000 ரூபா லாபம். ஏன்னா இந்த நிறுவனங்கள் வளர வளர என்ன ஆகுதுன்னா லாபங்கள் சுருங்கிட்டே போகுது. ஏன்னா உங்களுக்கு நியர்பை காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கிடையாது, எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் எடுங்க, ஃபவுண்ட்ரி எடுங்க. இப்போ இதில் வந்து காஸ்டிங் சொல்லி ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் சொல்லுவாங்க. நான் தயாரிக்கிற என்னோட பொருளுக்கு இது எல்லாம் சேர்ந்து அடக்க விலை எவ்வளோ அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் கனெக்ஷனை மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு 3 ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இப்போ ரொம்ப குறைவு, ஏன்னா மேனுவல் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருப்பாங்க. வி கனெக்ட் இதை வந்து ஒரு டிஜிட்டல் கேஜெட்டில் கனெக்ட் பண்ணி அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கார்டினல் ரூல். எங்கெல்லாம் டேட்டா எலிமெண்ட்ஸ் இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி நம்ம கேப்சர் பண்ணி எடுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து என்னோடய நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு நான் வந்து லேப்டாப் கொடுக்குறேன், ஒரு மல்டிபிள் பிராண்ட் கொடுக்குறேன், ஒரு 50 பேர்த்துக்கு. இது வந்து ஒரு அசெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த அசெட்டை வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு உட்பட்டது. எப்படின்னா அதுக்கு ஒரு சர்வீஸ் வரும், ஏதாவது ஸ்பேர்ஸ் வாங்குவேன். இப்போ நான் இதை வந்து டிஜிட்டலாக ட்ராக் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் வாங்கினது எப்போ, எவ்வளோ டைம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், அந்த சர்வீஸ்க்கு என்ன காஸ்ட்டு, என்னோட 4 பிராண்டில் எந்த பிராண்டு சர்வீஸ் கம்மியாக போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட்டை நான் அந்த இயர் எண்டில் எனக்கு எடுக்க முடியும். இதே நான் மேனுவலாக ரெக்கார்டு எழுதுகிற டைமில் இதை மேனுவலாக எடுத்து நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மேனுவல் என்ட்ரி போட்டு, ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மேனுவல் பர்சன் டு சிட் அண்ட் என்ட்ரி போட்டு அதை எடுத்து நான் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கேலிங் அப் ஆஃப் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்லேருந்து கரண்ட் டிஜிட்டல் ப்ராசஸ் கொண்டு வரது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் நம்ம. அதில் வந்து டிஜிட்டைசேஷன் அப்படிங்கிற 2 கான்செப்ட்டும் சொல்லுவாங்க. ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷின் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த மெஷின் வந்து நான் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அது வந்து அதோட வேலையை கொடுத்துட்டே இருக்கு எனக்கு. இப்போ இந்த வாங்கினதுலேருந்து இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 50 லட்ச ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுவாங்க. ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டாங்கன்னா இது ஒரு 1 year 2 yearல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததா, இதில் எவ்வளோ டைம் நம்ம வந்து மல்டிபிள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், இது எவ்வளோ டைம் மெயின்டெனன்ஸ்குள்ளே போயிருக்கு, ப்ரொடக்ஷன் டைம் எவ்வளோ இருந்திருக்கு,
பிரேக் டவுன் ஸ்டாப்பேஜ் எவ்வளோ இருந்திருக்கு, இதனால இபி எவ்வளோ கன்சியூமாக இருக்குது, இதோட அக்யூரேசி லெவல் என்னவாக இருந்திருக்கு அவுட்புட்டில். இந்த மாதிரி எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் விஷயத்தில் இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்னால இவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு மிஷின் வாங்கலாம் அப்படின்னா எதுக்காக வாங்கணும் அப்படின்னா, இங்கே ப்ரொடக்ஷன் ஓவர்லோட் ஆச்சுன்னா தான் இன்னொரு மிஷினை இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். அப்புறம் அந்த அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ப்ராசஸ். இப்போ வந்து ஹியூமன்ஸ் வந்து அவங்க வந்து நாலேஜ் வைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகணும். நான் வந்து ஒரு ஆப்ரேட்டராக போகிறேன் என்னோட 20வது வயதில். நான் அந்த நிறுவனத்தில் ஒரு 20 வருஷமாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ எனக்கு 40 வயசு ஆகும்போது நான் ஒரு மேனேஜர் லெவலுக்கு வந்துடுவேன். கரெக்ட்? ஸோ மேனேஜர் லெவல் திங்கிங் வேறு, ஆப்ரேட்டர் லெவல் திங்கிங் வேறு. சரியா? இப்போ நான் திருப்பியும் மேனேஜராக டெசிக்னேஷன் வச்சும் கூட நான் ஆப்ரேட்டர் மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு அங்கே ஸ்கேலிங் அப்புக்கு வேலையே இல்லை. அப்போ இவரை செய்ய வேண்டிய கோர் வேலைக்குள்ளே அவரை நம்ம வந்து அவரை வந்து அதுக்குள்ளே புகுத்திட்டு அதை பண்ண சொல்லிட்டு மிச்ச இடத்துக்கு வந்து நம்ம எப்படி டிஜிட்டலாக டேட்டா கலெக்ட் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ இதை வந்து நிறைய நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சமாக செய்வாங்க, அப்புறம் அப்படியே செய்யாமல் விட்டுருவாங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வராதனால, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதனால பிஸ்னஸ் இம்ப்ரூவைசேஷன் அவங்களுக்கு பெருசாக பாதிக்கும். இன்னொரு நிறுவனம், இதே ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிற நிறுவனம் கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் மெஷின் ஆப்ரேஷன்ஸில் இங்கே வந்தாங்க அப்படின்னா இவங்களோட சேல் வந்து பாதிக்கும். ஏன்னா இவங்கனால வந்து வேற விதமான டெலிவரபிள் வந்து கொடுக்க முடியும். ரைட். அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் கொடுக்குற கம்பெனி, இப்போ வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஆர்டர் வந்து டெலிவரி ஆனால் போதும், சொன்ன டைமுக்கு போனால் போதும். முன்ன பின்ன ஒரு 5-10 days இல்லை ஒரு 1 month டைம் வச்சுக்குவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீ வந்து ரா மெட்டீரியல் எடுத்துறதுலேருந்து நீ வந்து ப்ரொடக்ஷனை எனக்கு கொடுக்குற வரைக்கும் எனக்கு டேட்டா கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தொழிலில் முதல்ல நம்ம தான் முதலாளியாக இருந்தோம். இப்போ நமக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எம்ப்ளாயீஸ் ஸ்டேக் ஹோல்டர், த என்விரான்மெண்ட் அண்ட் த மெஷின்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், த வெண்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆர் எனக்கு வந்து ப்ராடக்ட் பண்ண முடியாத நான் சப்கான்ட்ராக்டிங் பண்ணுறேன் இல்லையா, அவன் ஒரு ஸ்டேக் ஹோல்டர். அது 4-5 பேர் இருக்கான்னு வைங்களேன். இப்போ இதில் யார் என்ன தயாரித்தாங்க, இது என்னோட ப்ராடக்டில் என்ன காம்பனண்ட்டாக வந்து உட்காருது, இதை வந்து ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு எங்கே டேட்டா பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து நடக்குது. இது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டலைசேஷன் ஆர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இப்போதைக்கு இது வந்து தொடங்கி இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் தென் மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு காலத்தில் வந்து பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா யார் வந்து அதை முன்கூட்டியே இந்த விஷயங்களை பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுடைய தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கடைக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமரோட ஃபோன் நம்பரை வாங்க மாட்டாங்க. அந்த பழக்கம் வந்து கிடையாது. பில் எழுதுவாங்க. அவங்களோட அந்த கம்பெனியோ ஒரு கடைக்குள்ளே நடக்கிற விஷயங்களை மட்டும்தான் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஆக்சுவலி மேனுவல் பில்லிங் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு கம்ப்யூட்டராக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிஆர்எம்மாக மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெசேஜஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பெரும்பாலான கடைகளில் ஒரு ஆஃபர் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஒரு கேஆஸ் வந்து க்ரியேட் பண்ணும். எல்லாருமே இது பண்ணுவாங்க. அப்போ அங்கே ஒரு ஃபில்டர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அப்போ யார் வந்து இதை ஆரம்பத்திலேருந்து தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களால அந்த அடாப்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போய்க்க முடியும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. எல்லா கடைக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு இவங்க இப்போ ஏஐ வந்து பெரிய அளவில் இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு இருக்கு. நான் கூட ஆக்சுவலி ஒரு ஃபுல் பாட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ கூட பண்ணினேன். ஓ சூப்பர். ஸோ ஆடியோ கான்வர்சேஷன் மாதிரியே வந்து ஒரு 1 மணி நேரம் ஆக்சுவலி பேசினேன். ஒரு 1.5 மணி நேரமே இருக்கும். பட் ஒரு 1/2 மணி நேரம் கண்டென்ட் கட் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஃபுல்லாகவே வந்து பேசினேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு சிம்பிளாக நம்மளுடைய ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐ ஆப் வந்து ஒரு கூகுள் ஜெமினியோ ஒரு சாட் ஜிபிடியோ நம்ம ஒரு வீடியோவை நம்ம காமிக்கிறோம், ஒரு லைவாக நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம், ஒரு
இமேஜை வந்து நம்ம காமிக்கிறோம், லைவாக காமிக்கிறோம், அதை லைவாக வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. மேபி நாளைக்கு இதோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி வரலான்னா, ஜஸ்ட் சிம்பிளாக உங்கள் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு ஹை குவாலிட்டி கேமரா மாட்டுங்க, அதுவே யார் உள்ளே வர்றாங்க அவங்களுடைய பேர் என்னங்கிற வரைக்கும் கூட வரலாம். மேபி இது ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு கட்டத்தில் இது எல்லாருமே பயன்படுத்தி தான் ஆகணும். ஒரு தொழில் பண்ணணுன்னாவே நீ இதெல்லாம் வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் நீ பண்ணணும், இந்த மாதிரி தான் டிஜிட்டலைசேஷன் பயன்படுத்தணும், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே நீ வந்து இது பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் தேவைங்கிறது இன்னொரு 10 வருஷங்கிறது அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்தில் இருந்து எல்லாருமே தீவிரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து யார் ஒருத்தங்க இதை பயன்படுத்துகிறாங்களோ அதை பயன்படுத்தாதவங்களை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அவங்க மார்க்கெட்டில் அவங்க பெருசாகிட்டே போவாங்க. இவங்களால என்ன நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரீசன், இவங்கக்கிட்ட தரவுகள் இல்லை, டேட்டா இல்லை, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வந்து ஏற்படும். இதில் வந்து மறுக்கவே முடியாது. அந்த டிஜிட்டலைசேஷன் ஆர் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த விஷயத்தை பண்ணாத ஒரு தொழில் முனைவோர் உள்ளுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்னதுங்க? ரொம்ப ரைட்டான கேள்வி. ஏன்னா இதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் பிரயாணிக்கிறோம். இப்போது நம்ம மொபைல் ஃபோன் எரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எப்படி நம்ம லேண்ட் ஃபோன்லேருந்து அப்புறம் கார்ட்லெஸ் ஃபோன் வந்தோம், அப்புறம் செல்லுலார், இன்றைக்கி டச் ஃபோனு, இது அப்படியே வளர்ச்சி அடையும். மொபைல் ஃபோன்ஸ் வந்து டிஜிட்டல் கேமராவோட இண்டஸ்ட்ரி அப்படியே சரிக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது. இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இவங்க எப்படி பார்க்கணும், ஒரு நிறுவனம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு அவர்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இது ஒரு காஸ்ட் சென்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நான் அணுகிற கம்பெனிஸோ நான் பண்ணணும்னு நினைக்கிற கம்பெனிஸு என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் சொல்லி ரொம்ப காசு வாங்கிடுவாங்க அப்படிங்கிற முதல் அவர்ஷன் இருக்குது. ரெண்டாவது, இவங்க லாபத்தை நோக்கியே மட்டும் ஓடுறாங்களே தவிர எல்லா நிறுவனங்களும் லாபத்தை தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற, இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த உதாரணம் தான், நான் 800 கோடி லாபம்னு ஒரு கம்பெனி டிக்ளேர் பண்ணுறாங்க, 800 கோடி டேர்ன் ஓவர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக படித்து பார்த்தா 120 கோடி லாஸ்ன்னு சொல்கிறாங்க. டேர்ன் ஓவர் 800 crores, ஆனால் லாஸ் வந்து 120 crores. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இடத்துல இவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சியும் சேர்ந்து என்னோட அவுட்கமுக்குள்ளே ரிலேட் பண்ணணும்னு பார்க்கணும். இங்கே ஃபுல் மெஸ்டப்பாக இருக்கும், ஆனால் ப்ரொஜெக்டட் டேட்டா வந்து பெருசாக இருக்கும். இந்த மெஸ்டப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு டெய்லி நடக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணியாகும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மிக முக்கியமான 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வந்து பெயின் ஏரியான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து யூஸ் கேஸ். இப்போ நம்ம உடம்புல உதாரணத்துக்கு எல்லாத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று இருக்கும், சரியா? எனக்கு இன்றைக்கி தலைவலி வந்ததுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகணும். நான் போய் தலைவலிக்காக கம்ப்ளீட் பாடி ஸ்கேன் பண்ணுறதோ ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை எனக்கு ஒரு 5 வருஷம் கழித்து என்ன வரலாம் அப்படின்னு இப்போ போய் பார்க்குறதோ அவசியம் இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எல்லா நிறுவனங்களும் வரணும், எத்தனை வருஷத்துக்குள்ளே வரப்போகிறாங்க, என்ன மாதிரி தேவைக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பாயிண்ட்டுங்க. அந்த தேவைகளை அவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாதனால தான் நாங்கள் கன்சல்டண்ட்டாக ஒரு ஸ்டெப் உள்ளே போகிறோம். முதல்ல வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு நான் போகிறேன், அதாவது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இவங்க இதை கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிற டைமும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு போய் உங்களோட ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் நீங்கள் ஏன்னா அதில் சேலஞ்சஸை ஃபஸ்ட்டு அவங்க சொல்லணும். அதுதான் இந்த பெயின் ஏரியா. இந்த பெயின் ஏரியாவை நான் ரிசால்வ் பண்ணணும்னு வந்து அவங்க நிற்கணும், இல்லை அவங்க சொல்லணும் நமக்கு, இல்லை நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும். அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாலே அவங்களோட 50% ஹெட்ஏக்ஸ் வில் கம் டவுன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும்? உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ரன் பண்ணுறவர் எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குங்க அப்படிங்கிற ஒரு பெயின் பாயிண்ட்டை வந்து சொல்கிறார். என்னோட மார்க்கெட்டிங் எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்கள எப்படி அணுகுவீங்க? இதில் வந்து நீங்கள் கேட்ட கேள்வியில் இன்னொரு முக்கியம் என்னென்னா டிபார்ட்மெண்டலைசேஷன். இப்போ மார்க்கெட்டிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க.
அதுதான் கீ ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட கரண்ட் ப்ராசஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸ்டடி பண்ணணும். இது வந்து நம்ம ஆடிட்னு சொல்லுவோம். யார் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, உங்ககிட்ட எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்காக எந்த டார்கெட் ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணுறாங்க, ஜியாகிரபிக்கலி நீங்கள் எங்கெல்லாம் உங்களோட மார்க்கெட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, நீங்கள் டீலர்ஸ் ஆப்ரேட்டடாக இருக்கீங்களா, B2Bயா B2Cயா, உங்கள் ப்ராடக்டை வந்து இவங்க எப்படி எடுத்து மார்க்கெட்டில் பிச் பண்ணுறாங்க, கரண்ட் ட்ரெண்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா, ரேதர் தென் கோல் கால்ஸ். முன்னாடி வந்து டீம்னால என்ன செய்வோம்னா, பை தூக்கிட்டு நம்ம போவோம், ஒரு கிளைண்ட்டு பேசுவோம், அப்பாயின்மெண்ட் போவோம். டிஜிட்டல் உங்கள் பிராண்ட், உங்களுக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்கா, இந்த பிராண்டை நீங்கள் கண்டினியூஸாக மார்க்கெட்டில் பிச் பண்ணுறீங்களா, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நியூஸ் லெட்டர்ஸு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் உங்களை பப்ளிசைஸ் பண்ணுறீங்களா, உங்களோட ப்ராடக்ட்டுக்காக நீங்கள் ரோட் ஷோஸ் இல்லை எக்ஸிபிஷன்ஸ் நடத்துகிறீங்களா. இந்த மாதிரி தெர் ஆர் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் நம்ம உட்காந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு நம்ம இந்த கேள்வி கேட்டாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க கிரே ஏரியா எங்கன்னு. இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஓப்பனாக அவங்களோட வீக்னஸை சொல்லணும். அவங்கள சொல்ல வச்சிருவோம். அந்த கேள்வியில் நம்ம அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அவங்க சொன்னால் தான் நம்ம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டு, சார் நீங்களே கண்டுபிடிங்க, எனக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சி மருந்து கொடுங்க அப்படின்னா எந்திரிச்சு போங்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம சொல்லணும் இல்லையா, நம்ம வந்து சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு எயில்மெண்ட் இருக்குது. அப்போ அவர் என்ன கேட்பாருன்னா, அது ரிலேட்டடாக நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நேற்று என்ன பண்ணீங்க, உங்கள் ரொட்டீன் என்ன, எவ்வளோ நேரம் தூங்குவீங்க. இந்த கன்சல்டேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நானே ஒரு முதலாளியாக இருந்து என் நிறுவனத்தை நடத்தும் போது, நான் நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸில் நான் கரெக்டாக பண்ணுறேனாங்கிறத அவேர்னஸ் எனக்கு இருக்காது. ஏன்னா நான் வந்து அவங்க டீமை ட்ரைவ் பண்ணுவேன், என்னோட வேலைகளுக்காக போவோம், ஆர்டர்ஸ்க்காக போவோம். இப்போ இந்த கன்சல்டன்ட் என்ன செய்வாங்க, நான் இப்போ பேசின இந்த டிமார்கேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறீங்களா, அவன் சேல்ஸ் கொண்டு வந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்கணும். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் ஒரு பெரிய பாயிண்ட். ஸோ கமர்ஷியலாக ப்ராடக்ட் வைஸு டெக்னிக்கலாக நம்ம வயபிளாக இருக்குமான்னு பார்த்துட்டு அந்த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவைசேஷனை வீல் சஜஸ்ட். அதுக்கு டூல்ஸ் இருக்குது. CRM டூல்ஸ்குள்ளே கொண்டு வரலாம், மார்க்கெட்டிங் பீப்புளை ட்ராக் பண்ணுற டூல்ஸ் கொண்டு வரலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவங்க எக்ஸ்போஸ்டாக இல்லைன்னா அதுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலான்னு கொண்டு வரலாம். தேர்பை அவங்கள ஒரு 3 to 6 months நம்ம ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் செஞ்சு காட்டலாம். இதுக்கு அவங்க பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும்போது என்ன அப்படின்னா, we can create awareness, நம்மளை ப்ரொபகேண்டா பண்ண முடியும், வர என்கொயரிஸை திருப்பி நம்ம தான் பேசி கன்வெர்ட் பண்ணணும். ஆமாம். ஸோ அந்த இடத்துல நம்ம ரோல் தேவைப்படுது. ஸோ இந்த ஸ்கேலிங் அப் நம்ம இவங்களுக்கு பண்ணும்போது, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 20-25 years பிஃபோர் பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்களுக்கு இன்னும் அது என்னன்னு ரியலாக புரியல, அவங்களால வந்து அதை இன்னும் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பெயின் பாயிண்ட்டுக்கு என்ன இமீடியட் சொல்யூஷன், ஓகே, அந்த சொல்யூஷனுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் லைனில் ஆன்சர் எதிர்பார்க்கலாம், இந்த ஆன்சருக்கு யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இட் இஸ் நாட் ஓன்லி அஸ் ஹூ கோஸ் ஆஸ் அ கன்சல்டன்ட், அவங்களும் உள்ளே வந்து அதில் டேக் பார்ட் பண்ணணும். அவங்க இந்த நம்ம சொல்கிற விஷயத்தை மானிட்டர் பண்ணணும். இந்த வளர்ச்சி அடைஞ்சவங்க நிறைய பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண்டினியூஸ் பிஸ்னஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன என்டிட்டிஸ் அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக டியூன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது என்னங்க அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம், நம்ம ஓனர்ஷிப்னு சொல்லுவோம். ஓனர்ஷிப் அக்கௌண்டபிலிட்டி வந்து நமக்கு சபார்டினேட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல ட்ரைனிங் இஸ் அ இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். அவங்களுக்கு எதாவது ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா, அவங்க எப்படி உங்கள் ப்ராடக்டை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, காம்படிஷனை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் உள்ளே கொண்டு வந்து இவங்களை வந்து நம்ம இதுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியலாக சொல்ல போனால் ஒரு 2 years to 5 years ஆகும் ஒரு கம்பெனி கம்ப்ளீட்டாக ஆகிறதுக்கு. அதுக்கு கம்பெனி யாரையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது ஏன் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த நிறைய யோகா மாஸ்டர்ஸ் நிறைய பீப்புளில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, நீங்கள் ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸாக கொண்டு வரணும்னா நீங்கள் 41 நாள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி இந்த 2 year டைமுங்கிறது என்ன அப்படின்னா,
நான் என்னோட மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து நம்ம சொல்கிற விஷயத்துக்கு இவங்க அலைண்டாக வந்து அதில் தொய்வு இல்லாமல், அதில் லேசினஸ் இல்லாமல் அதை கடைப்பிடிக்கணும் இல்லையா, அந்த டைம் தான் இந்த டைம். ஓகே. இல்லாட்டி என்ன ஆகும்னா அதை கொஞ்ச நாள் இந்த ஜிம் போகிற மாதிரி தான், கொஞ்ச நாள் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அந்த ரிசல்ட் அப்போ பார்த்துருவாங்க, அப்புறம் நானே செஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க. பட் அது இதாயிரும். எங்கள் வேலையும் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்கள மானிட்டர் பண்ணுறது மட்டுமே இருக்குமே தவிர, அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சிட்டோம் அப்படின்னா தே வில் கெட் அவேக்கன்ட். ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம வந்து ஒரு ஆடிட்டிங்க்கு வந்து ஒரு இது பண்ணுறோமோ, என்ன வேணும் என்ன விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி கன்சல்ட்டிங் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரியோ எப்படி அதை கொண்டுட்டு போகணுங்கிற மாதிரி இது பண்ணிக்குவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய இது நடந்துட்டு இருக்குங்க. அதாவது என்னென்னா, இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க, பேசுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது இப்போ வந்து நம்ம ஒரு ஆடு போடுறோம், ஒரு விஷயம் இது பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து ஒரு கிளைண்ட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் கிளைண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அவங்க சில இதை ட்ரை பண்ணுவாங்க. சரி, இதை நம்மளே பண்ணால் என்ன, நம்மளே ஏன் பண்ணக்கூடாது? சில பேர்னால் பண்ண முடியும், சில பேர்னால் வந்து அவங்களால வந்து அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சில விஷயங்கள் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அந்த 2 வருஷம் அப்படிங்கிறது இது மாதிரி பலவிதமான ஒரு அடாப்டேஷன், இது இப்படி இருக்குது, இப்படி இல்லை, இதை செஞ்சால் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு இந்த ஒரு 2 வருஷம் கேப், 2 வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். இந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒன்று கற்றுக்கிறத அவங்களே பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது என்னை கேட்டால் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கிளைண்ட்டை வந்து நமக்கு கூட வச்சுக்கணுங்கிறத விட இவரை மாதிரி இன்னும் சஃபர் ஆனவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இப்போ இன்றைக்கி நீங்கள் ஃபனலில் 50 பேர் வச்சுருக்கீங்க, 50 பேர்த்தில் வந்து ஒரு 6 மாதத்தில் 20 பேர் எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபனலில் இன்னொரு 40 பேர்த்தை ஆட் பண்ணிங்க. இவங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதான் நம்ம வேலையை தவிர, அவங்கள லைஃப் லாங் நம்ம கூட வச்சுட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கணுங்கிறது எண்ணம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மெடிடேஷன் கிளாஸே போய் சேர்றீங்க, ஒரு 15-20 டேஸ் கிளாஸு இல்லை 1 வீக் ப்ரோக்ராம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இனிமேல் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஆமாம். ஸோ அந்த டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் உங்களுக்கு இருந்து நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த அவங்க சொல்லிக் கொடுத்த விதமான என்லைட்மெண்ட்டும் எக்ஸலன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸில் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு அவர்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கன்சல்டிங் கம்பெனி வந்து ஒரு பெரிய பில்லை போட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய பேர்டனாக போயிடும், அன்ஆன்சர்டு இஷ்யூவாக போயிடும்னு பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are ready for free consultation too. It is not about only making money or business. எனக்கு வேர்ல்டு வைடில் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு பிஸ்னஸ் வருது, போயிட்டுருக்கு. இந்த கன்சல்டேஷனில் வந்து என்னால் அவங்கள வந்து அவேக்கன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஒரு கிரே ஏரியாவை தெரியுதுங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நியூ கான்செப்டை கொண்டு வரக்கூடாது, ஒரு நியூ பாலிசி பண்ணக்கூடாது? நான் பேசின வரைக்கும் ஐவ் சீன் உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த ஒரு மென்டல் பிளாக் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க தே ஆர் குட் அட் யூ, பட் அவங்களுக்கு ஒரு மென்டல் பிளாக் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம ஏன் இப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஒரு அவேக்கனிங் பாயிண்ட். இது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அங்கே வேலை இல்லை, நாங்கள் அடுத்தவங்களை நோக்கி நகர்ந்துருவோம். அதுக்கப்புறமும் we are in touch, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் போகணும், அவங்க கூட அந்த ஒரு கம்பேனியன்ஷிப் நம்ம எடுத்துக்க போகிறோம். பட் ஆனால் இது என்னென்னா, அந்த ஒரு இருக்கு இல்லையா, நான் அதை வந்து இதை பற்றி நான் வெளியே பேசக்கூடாது. நீங்கள் எவ்வளோ செல்ஃப் எம்ப்ளாய்டு எடுத்துக்கங்க, கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு 5 பேர் எம்ப்ளாயியை வச்சு அவரும் ஓனராக இருந்து அவரும் வேலை செஞ்சு நடக்கிற நிறுவனங்கள் வந்து கோயம்புத்தூரில் நிறையா இருக்குது. கோயம்புத்தூரில் எங்கேயுமே நிறையா இருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு பிபி சுகர் வந்து மேண்டேட், நீங்கள் எழுதி வச்சுங்க, அவங்ககிட்ட எப்போ கேளுங்க. பிகாஸ் தேர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. கரெக்ட். கரண்ட் ட்ரெண்ட் டெக்னாலஜி நான் எப்படி, நீங்கள் ஏஐ பற்றி சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஏஐ இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இப்போ எக்ஸ்பென்சிவ் தான் அது. நம்ம இந்த பஸ் வேர்ட்ஸை வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ ஏஐ ட்ரிவன், நீங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள், ஏஐ ட்ரிவன் சொல்லி போட்டுக்குவாங்க. ஏஐ இஸ் கரண்ட்லி an expensive affair. Even cloud expensive affair, right? When it will come, when it will be coming to normal pricing அப்படின்னா கன்சியூமர்ஸ் ஜாஸ்தி ஆகும்போது வரும். இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கங்க, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கீபேட் ஃபோன் தான் வாங்கினேன். எப்படின்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் 2002 or 3, இல்லை 2 or 3 இல்லை, ஈவன் ஆஃப்டர் தட் 7-8 வாங்கியிருப்பேன். சோனி எரிக்சன். அன்றைக்கி சோனி எரிக்சன் இருந்துச்சு, அப்புறம் சோனி ஜாயின் வித் அப்போ அந்த ஃபோன்
இந்த சேம் லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷனில் தான் ஐ மெட். 28,000 rupees ஐ பாட் அ ஃபோன். இன்னைக்கு 6,500 ரூபாய்க்கு இல்லை 8,000 ரூபாய்க்கு அதோட பியூட்டிஃபுல் டச் ஃபோன் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் எந்த டெக்னாலஜியோட நிலைமையுமே. அண்ட் ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், ஏஐ வந்து யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணிடலாங்கிற மாதிரியான நிலை இப்போ கிடையாது. இன்னொரு நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸ்க்கு கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டெக்னாலஜி எந்த ஸ்கேலில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஓனர்ஷிப்புக்கு நம்ம டீச் பண்ணலாம். அவங்க அதை தெரிஞ்சுக்காதனால தே திங்க் இட் கேன் பி டன் இன் எனி பாயிண்ட். அப்படி கிடையாது. அது எங்கே ரைட் ராயில் யூஸ் பண்ணணும், அதுக்கு என்ன காஸ்ட்டு. ஏன்னா எவ்ரிதிங் இப்போ நான் ஒரு நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறேன்னு வைங்களேன் ஒரு பிஸ்னஸ்க்கு, அது இட் இன்வால்வ்ஸ் அ காஸ்ட் இல்லையா? அந்த காஸ்ட்டு என்னோட ப்ராடக்ட் செல்லிங்க்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் நான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆமாம். ஸோ இந்த கிளாரிட்டியும் வந்து இந்த கன்சல்டேஷனில் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இது எனக்கு வேண்டாம், இப்போ இந்த சிஸ்டமே போதும் அப்படின்னு தே வில் திங்க். இல்லைன்னா இப்போ நிறைய கம்பெனி பண்ணியிருக்காங்க, நிறைய ஒரு லார்ஜ் ஸ்கேல் கம்பெனிஸு இந்த டெக்னாலஜியை வாங்கிட்டு அதோட விளைவாக என்ன பண்ணியிருக்காங்க, அவனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ இந்த த்ரூபுட், இந்த சஜஷன், இந்த ஒப்பீனியன் தான் ஒரு டெக் ஸ்டாக் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஏன்னா மெக்கானிக்கல், நான் மெக்கானிக்கல், ஃபவுண்ட்ரிஸ் இவங்களுக்கெல்லாம் ஐடி எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அந்த கிளைண்ட் பேஸ்க்கு. ஓகே ஓகே, சூப்பர் சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. இந்த கருத்துக்கள் வந்து உண்மையாகவே வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய தொழில் முனைவோர்களுக்கு தேவையான ஒரு பெரிய ஒரு கருத்தாக இருக்குது. இந்த நிறைய நல்ல தகவல்களை ஷேர் பண்ண உங்களுடைய டைமுக்காக தமிழ் பிஸ்னஸ் பாட்காஸ்ட் சார்பாக நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் கண்டினியூ பண்ணுவோம், கம்யூனிட்டி செஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அதில் இன்னும் நம்ம டீப்பாக நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம அதை கனெக்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டைமுக்கு. தேங்க்யூ. Good morning, friends. I'm Satish here from iTech Software Group. We basically do digital transformation for industries and communities. This video is just to give an insight on what digital transformation is all about. So, if digital transformation illama industries will face a lot of challenges at data points. So, adukkaga we give free consultation to industries of any type of scales or any domains where we do an audit with them to understand their current business processes and will give suggestions for their betterment and improvisations. இது எதுக்காகனா இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் வில் பி இம்பார்ட்டட். அவங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் ப்ராசஸஸை வந்து பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ணாமல் நம்மக்கிட்ட எப்படி கரண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் டேட்டா இன்சைட்ஸும் பிஸ்னஸில் இருக்கிற ஆப்ரேஷனல் இம்ப்ரூவைசேஷன்ஸும் பண்ண முடியுங்கிற சஜஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ வி வெல்கம் யூ ஆல் டு அவைல் திஸ் கன்சல்டேஷன் and there will be a Google form sent to you for filling your basic details and sending to us back. அதை பேஸ் பண்ணி we can get on to a call before meeting you and will engage with you for your business success to the current industrial trends. Thank you. நண்பர்களே, கன்சல்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபார் கன்சல்டேஷன் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள்.